அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin. அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபீ மஹ்கமி தன்ஸீலில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். குல் இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த சிறப்பான அமர்வுகளிலே அமர்ந்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றிய தெளிவுகளை பெறக்கூடிய அந்த நியத்தில் நம்ம சேர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமது எண்ணங்களை எல்லாம் சீர்படுத்தி தக்க முறையிலே நமது இந்த செயல்பாடுகளுக்கு நன்மைகளை தர வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக இப்படிப்பட்ட எல்லா அருள்கொடைகளையும் எல்லா அருள்கொடைகளிலும் தலையாய அருள்கொடையாகிய இஸ்லாம் என்னும் நேர்வுகளையும் நமக்கு நசீபாக்கிய வல்ல ரஹ்மானுக்கே எல்லா புகழும் எல்லா காலத்திலும் உரித்தானதாகும். அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, இன்றைய இந்த அமர்விலே நியத், அதன் முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிற தலைப்பில் சில செய்திகளை பார்க்கலாம். நியத்து என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நியத்தை பொறுத்தது தான் என்று நமக்கு நன்றாக தெரியும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் ஏன் படைக்கப்பட்டார்கள், வாழ்க்கை நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால், திருக்குறானில் ஒரு வசனத்தில் நாம் படைக்கப்பட்ட நோக்கம் என்னன்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்னு தெரியுமா? என்ன சொல்கிறான்? ஆமாம், அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஒமா ஹலக்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதூன். அதே போல் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அதோடு சொல்லிவிட்டு அடுத்த வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், ஒமா உரீது மின்ஹும் ரிசுக்கின் ஒமா உரீது அன் யுத்இமூன். அவர்களிடமிருந்து எந்த ரிசுக்கும் நமக்கு தேவையில்லை, அவர்கள் நமக்கு உணவளிக்க வேண்டும் என்றும் எந்த அவசியம் நமக்கு கிடையாது என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், இன்னல்லாஹ ஹுவர் ரஸ்ஸாக்கு துல் குவத்தில் மத்தீன். அல்லாஹுதான் ரஸ்ஸாக், தொடர்ந்து உணவளிக்கக்கூடியவன், துல் குவத்தில் மத்தீன், அதாவது உறுதியான சக்தி வாய்ந்தவனாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருக்கிறான். அப்போ அப்படிப்பட்ட அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் வழங்குறான். அப்போ நம்ம வாழ்க்கை நோக்கம் என்ன? வளமையாக வாழ்க்கை நோக்கம், பெரும்பாலான மக்களுடைய வாழ்க்கை நோக்கம் எதை சுற்றி செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? ரிஸ்க்கை தேடுவது சுற்றி செயல்படுது. நம்மளுடைய வாழ்க்கை நோக்கத்திலே ரிஸ்க் தேடுவது முக்கியமான பங்கு வகிக்குது. ஆனால் ரிஸ்க்கு தேடுவதை வாழ்க்கை நோக்கமாக பிரதானமான நோக்கமாக ஆக்குனா தான் சிக்கலாயிடும். ஆனால் ரிஸ்க்கு தான் என்ன செய்யுது நம்மளை? இப்போ சவுதி அரேபியாவுக்கு நம்மளை கூப்பிட்டு வந்தது ரிஸ்க்கை தேடணும் தான் வந்திருக்கிறோம். அதை தேடுவதன் மூலமாக இறை நெருக்கத்தை பெறணும் அப்படின்ற ஒரு கனெக்ஷன் இருந்தால் நம்ம நல்லபடியான ஒரு நன்மையான ஒரு கனெக்ஷனாக மாறிடும். அப்போ உலகத்தில் உள்ள எல்லா மக்களுமே குழந்தை பிறந்ததுலேருந்து அவங்களுடைய திட்டம்லாம் எப்படி இருக்கும்? நல்லா படித்து பெரிய ஆளாக இப்படி போய் நல்லா சம்பாதிச்சு பெரிய ஆளாகணும், அதான் பாயிண்ட். கரெக்ட் தானே? அப்போ சம்பாதிக்கணும், ரிஸ்க்கு தான் அடிப்படை. அப்போ வாழ்க்கை நோக்கம் ரிஸ்க்கு சுற்றி இருக்குது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நம்ம இப்படி செய்வோன்னு தெரிஞ்சு தான் அல்லாஹ் சொல்கிறான், உன்னை படைச்ச நோக்கம் என்னை வணங்குறது. இந்த ரிஸ்க்கு மேட்ரு இருக்குல்ல, அதுக்கு நான் பொறுப்பு, நீ கவலைப்படாத, நீ யாருக்கும் ஒரு ரிஸ்க்கெல்லாம் கொடுக்க தேவை கிடையாது. உனக்கு ரிஸ்க்கு தரக்கூடிய நான் எப்படிப்பட்டவனா? ரஸ்ஸாக், தொடர்ந்து ரிஸ்க்கு தரக்கூடியவன், துல் குவத்தில் மத்தீன், பலமான உறுதியான அந்த ரப்பு தான் உனக்கு ரிஸ்க்கு தரான் என்று ரெண்டையும் கனெக்ட் பண்ணி இந்த வசனத்தில் சொல்கிறான். அப்போ ரிஸ்க்கு என்ன செய்யணும்? அது என்னுடைய பொறுப்பு. அப்போ வாழ்க்கை நோக்கத்தை சொல்கிறான். அதே போல் வாழ்க்கை நோக்கம் அப்போ இபாதத் என்று சொன்னால், நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்பாடு எல்லாம் இபாதத்தாக இருக்குது. இபாதத்தாக இருக்கா நம்மளோட செயல்பாடு எல்லாமே? இபாதத்துன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும்? ஒரு குறைந்தபட்ச நேரம் தான் இபாதத்தில் செலவழியுது. அந்த இபாதத்து என்ன லெவலில் இருக்குதுன்றது ஒரு தனி தலைப்பு. இருந்தாலும் இபாதத்துன்னு சில குறிப்பிட்ட நேரங்களை தான் செலவழிக்கிறோம். அப்போ எப்படி வாழ்க்கை நோக்கம் முழுக்க இபாதத்து அப்படின்னு நல்லா சொல்கிறா. அப்போ இபாதத்துங்கிறது ஒரு சின்ன பங்காக தான் இருக்குது. இப்போ இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்? இது ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா ஒரு ஆசிரியர், ஒரு எகிப்து நாட்டை சேர்ந்த ஒரு ஆசிரியர் அஹ்மியத்துன்னியா அப்படின்னு ஒரு கிதாப் எழுதுகிறார். அதில் அவர் இப்படி தான் ஒரு கேள்வியை ஸ்டார்ட் பண்ணுறார். அதாவது வாழ்க்கை நோக்கம் இதுன்னு சொன்னால் இபாதத்துன்னு ஒரு சின்ன பகுதி தான் செய்கிறீங்க, அப்போ எப்படி இதை நம்ம விளங்கி கொள்ள வேண்டும் அப்படின்றது கேள்வி. அப்போ இபாதத்துனா என்ன அப்படின்னு ஒரு விஷயத்தை புரியும்போது அதில் உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்னு தைமியா ஒரு
வரை விளக்கணம் சொல்கிறாங்க. அதை நிறைய உலமாக்கள் சொல்லி காட்டுறாங்க. அந்த வரை விளக்கம் என்னன்னு சொன்னால், இபாதத் அப்படி சொன்னால் இஸ்முன் ஜாமியூ லிக்குல்லி மா யுஹிப்புல்லாஹு வயர்தா, அதாவது அல்லாஹு விரும்பக்கூடிய அவன் திருப்தி கொள்ளக்கூடிய விஷயங்களின் ஒரு உள்ளடக்கம், அந்த விஷயங்களை குறிப்பிடக்கூடிய ஒரு பெயர் தான் இபாதத். இப்போ நம்ம செய்கிற எந்த விஷயமெல்லாம் அல்லாஹுக்கு திருப்தியாக இருக்குமோ, எந்த விஷயமெல்லாம் அல்லாஹுக்கு விருப்பமாக இருக்குமோ, அதை எல்லாத்தையும் இபாதத் லிஸ்ட்டில் சேர்த்துடலாம் அப்படின்ட்டு இப்னு தைமியா அவங்க சொல்கிறாங்க. அது எதுலாம் எது சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம்? மின்னல் அக்வால் வல் ஆமால் அல் பாத்தினா வல் லாஹிரா, அது பேச்சாகவும் இருக்கலாம், வெளிப்படையான மறைவான செயல்பாடுகளாகவும் இருக்கலாம். அப்போ எந்த பேச்சோ செயல்பாடோ எதுவாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆக்ஷனாக இருந்தாலும், எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலும், அது உள்ளம் சம்பந்தப்பட்ட செயல்பாடாக இருந்தாலும் சரி, வெளிப்படையான செயல்பாடாக இருந்தாலும் சரி, இறை திருப்தியை பெறக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அதை இபாதத்துன்னு சொல்லலாம். இப்படின்ற ஒரு அடிப்படையில் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு விளக்கத்தை சொல்வதை பார்க்கிறோம். அப்போ இந்த வகையில் திருக்குறான் ஒரு வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டினான், குல் இன்ன ஸலாத்தி வ நுசுக்கி, என்னுடைய தொழுகை, அதே மாதிரி என்னுடைய இந்த ஹஜ் அந்த கிரியைகள் செய்வது, இவைகள் அல்லாஹ்வுக்குரியது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல் ஓ மஹியாய ஓ மமாத், எனது வாழ்க்கை எனது மரணம், லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அப்போ வாழ்க்கை முழுவதும் யாருக்கு தான்? அல்லாஹ்வுக்கு தான். மரணம் வந்தால் அதுவும் அல்லாஹ்வுக்கு தான். அப்போ வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயமும் அல்லாஹ்வுக்காகன்னு இருக்கணும் அப்படின்ற கருத்து இந்த திருக்குறான் வசனம் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ நம்ம செயல்பாடுகள் எல்லாம் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுக்கு அடிபணிவதாக இருக்க வேண்டும் என்றால் எப்படி நம்ம செயல்பாடெல்லாம் அல்லாஹ்வுக்கு ஆக உள்ளதாக மாற முடியும்? இந்த இடத்துல தான் இந்த அறிஞர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். நமது செயல்பாடுகள் எல்லாம் இறை திருப்தியை பெறக்கூடிய செயல்பாடுகளாக மாற முடியும். எப்படி மாற முடியும்? நம்ம நிய்யத்தை கொண்டு மாற முடியும். நம்ம நிய்யத்து, நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எந்த அடிப்படையில் நம்ம நிய்யத்தை மனசில் வைக்கிறோமோ, நிய்யத்தை எண்ணுறோமோ, எதை நோக்கமாக கொள்கிறோமோ, அதை வைத்து நம்ம மேக்சிமம் நம்முடைய எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடலாம்? இறை நெருக்கத்தை பெறக்கூடிய, இறைவன்ட்ட கூலியை பெறக்கூடிய, இறை திருப்தியை பெறக்கூடிய ஒரு விஷயமாக மாற்றிட்டோன்னு சொன்னால், இந்த வாழ்க்கை நோக்கத்தை இறைவன் இபாதத்துக்காக படைச்சன்னு சொல்வதையும், நமது மஹியாய மமாத்தி, எனது வாழ்க்கை முழுவதும், எனது மரணம் இறைவனுக்காக என்று சொல்லக்கூடிய விஷயங்களை அடையக்கூடிய அந்த இலக்கை நோக்கி நம்ம என்ன செய்யலாம்? முன்னேறலாம் அப்படின்ற ஒரு கருத்தை இது வரைக்கும் பார்த்ததில் புரியலாம். அப்போ ஒரு செயல்பாடை செய்யும் நீயத்துனா என்ன? நீயத்துனா அது ஓகே, மனதால் நினைக்கிறதா? பட் அப்படின்னா என்ன நீயத்துனா என்ன? நம்ம சும்மா சிம்பிளாக சொன்னா எண்ணமா நோக்கமா? நோக்கம். எண்ணம் எண்ணம் என்ன வேணா எண்ணலாம்ல. அந்த நோக்கம் எண்ணத்தில் இருக்கணுன்றதான் பாயிண்ட். அந்த நோக்கம் மனது எண்ணத்தில் இருக்கணும். அது அதாவது நிய்யத்து எங்கே செய்யப்படணும்? கல்பில். அப்போ மனதில் எண்ணுவது தான் நிய்யத்தை செயல்படுத்தக்கூடிய வழிமுறை. மனதில் எண்ணுவது தான் நிய்யத்தை செயல்படுத்தக்கூடிய வழிமுறை. ஆனால் நிய்யத்துனா ஆக்சுவலாக என்ன? ஒரு செயலை செய்யக்கூடிய நோக்கம். சிம்பிளாக சொல்லப்போனால் என்ன நோக்கத்துக்கு நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க? கரெக்டாக புரிஞ்சுதா டிஃப்ரென்ஸு? என்ன செயலுக்கு ஒரு விஷயத்தை செய்கிறோமோ அதான் தம்பி சொல்ல வந்தீங்க. அதுதான் ஒரு சிம்பிளாக. நிய்யத்துக்கு நிறைய விளக்கங்கள் மாறி மாறி சொல்கிறாங்க. நம்ம எல்லா விளக்கத்தையும் சொல்ல வரல. நம்ம சிம்பிளாக புரிஞ்சுக்கிறது ஒரு நோக்கம். என்ன நோக்கத்துக்கு இந்த செயலை நீங்கள் செய்கிறீங்க? அதுதான் அடிப்படை நிய்யத். நிய்யத்து எங்கே செய்யப்படணும்? நிய்யத்து உள்ளத்தில் செய்யப்பட வேண்டும். அப்போ நிய்யத் என்பது எண்ணம் என்ற அடிப்படையில் செய்யப்பட வேண்டும். அப்போ எண்ணம் தான் நிய்யத்து. ஆனால் நிய்யத்துன்றது என்னது? என்ன நோக்கத்துக்கு ஒரு வேலை செய்கிறோமோ அதுதான் நிய்யத். ஓகே, கிளியர்? இது ஒரு சிம்பிளான டெஃபினேஷன். நம்ம ஒரு பெரிய அது என்ன சொல்லுது, தத்துவார்த்த ரீதியாக பல்வேறு நுணுக்கமான விஷயங்களை பார்க்கணுன்னு பார்க்கல. சிம்பிளாக பார்க்க போனோம்னு சொன்னால் என்ன நோக்கத்திற்காக ஒரு செயல் செய்யப்படுகிறதோ அந்த நோக்கம் தான் என்னவாக இருக்குது? நிய்யத்தை நம்ம ஒரு சிம்பிளான முறையில் நம்ம புரிந்து கொள்ள முடியும். அப்போ நிய்யத்துடைய முக்கியத்துவம் எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொன்னால், ஒரு அமல் இறைவன்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அமலாக இருக்கா இல்லையா இப்படிங்கிறது நிய்யத்து சரியாக இருந்தால் அது அமலாக மாறும். நிய்யத்து சரியில்லைன்னு சொன்னால் அமலாகவே இல்லாமல் கூட போயிடும். அப்போ ஒரு அமல், ஒரு இபாதத்து செயல்பாடு நிய்யத்து சரியில்லைன்னு சொன்னால் அது சும்மா சாதாரண செயல்பாடாக மாறிடும். அதே டைமில் ஒரு சாதாரண, அதாவது இபாதத்து ஆதத்துன்னு சொல்லுவாங்க. ஆதத்துனா என்னது? நம்ம சும்மா செய்கிறது வளமையாக காலையில் இருந்துச்சோம், சாப்பிட்டோம், போனோம், வந்தோன்ற மாதிரி உள்ள விஷயம்.
இபாதத்துன்னு சொன்னால் இறைவனுக்குன்னு செய்யக்கூடிய வழிபாடு. இந்த இபாதத்து சரியான நியத்தின் அடிப்படையில் செய்யப்படாமல் இருந்தால் அது என்னவா மாறிடும், அது ஆதத்தாக மாறிடலாம். ஆனால் சரியான நியத்தில் ஆதத்தை செய்யப்பட்டால் இறைவனுக்கு வழிபடக்கூடிய, இறைவனுடைய கூலியை பெறக்கூடிய அந்த இபாதத்து மாதிரி ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்துடலாம். அது டைரெக்டாக இபாதத்துக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்கனால அப்படி நம்ம சொல்லலை. இறைவனுக்கு கட்டுப்படக்கூடிய விஷயமா மாறிடும், கூலி கிடைக்கும். அப்போ ஒரு வகையில் அது என்னது, ஒரு இபாதத்துன்ற ஒரு பகுதிக்குள்ளே வரக்கூடியதை பார்க்கலாம். ஏன்னா இபாதத்துக்கு அவர் சொல்லக்கூடிய டெஃபினேஷன் என்ன, இப்னு தைமியா அவர்கள் சொன்ன டெஃபினேஷன் இறைவனுக்கு திருப்தியை தரக்கூடிய காரியங்கள். அப்போ நியத்து என்ன செய்யும், இபாதத்தவே என்ன செய்யும், இபாதத்து லெவலிருந்து இறக்கிடும். சாதாரண செயல்பாடை இபாதத்து லெவலுக்கு கொண்டு போக முடியும், அல்லது இறை கூலியை பெறக்கூடிய ஒரு விஷயமாக மாற்ற முடியும், கரெக்டான நியத்தின் அடிப்படையிலே அது செயல்பட்டிருந்தால். அப்போ நியத்தை பொறுத்த வரைக்கும் மிக பிரபல்யமான ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. இந்த ஹதீஸ் தான் பெரும்பாலும் பெரிய பெரிய அறிஞர்கள் அவங்களுடைய பெரிய முக்கியமான புத்தகங்கள், அது ரியாது சாலிஹினாக இருந்தாலும் சரி, ஹதீஸ் களஞ்சியங்களாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு இந்த ஹதீஸை போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை கிட்டத்தட்ட பல பெரிய உலமாக்கள்லாம் அதை வளமையாக ஆக்கிட்டாங்க. இது வந்து ஒரு 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 அதாவது என்ன சொல்ல, ஒரு புரோட்டோகால் மாதிரி. இந்த ஹதீஸை போட்டு தான் அடுத்த சப்ஜெக்ட் போகணும் அப்படின்னு. அது என்ன ஹதீஸு, இன்னமல் அமால் பின்னியாத். அந்த ஹதீஸ் தெரியுமா ஃபுல்லாக யாருக்கும்? மனப்பாடம் பண்ணியிருக்கீங்களா, பண்ண ட்ரை பண்ணுவீங்களா? அது ஓகே, தமிழ் தெரிஞ்சால் நல்லது தான், பட் ஆனால் அரபியில் மனப்பாடம் பண்ணால் நல்லது. இது இந்த ஹதீஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் யார் அறிவிக்கிற அந்த ஹதீஸை? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸில் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யா அய்யுஹன்னாஸ், அதாவது இன்னமல் ஆமால், இந்த ஹதீஸ் ஒன்று ரெண்டு ஸ்லைட் டிஃப்ரெண்ட் வேரியேஷனில் வாசம் வருது. இன்னமல் ஆமால் பின்னியாத் ஓ இன்னமா குல்லிம்ரியின் மானவா அல்லது இம்ரியும் மானவா ஃபமன் கானத் ஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி ஃபஹிஜ்ரத்துஹு இலல்லாஹி வ ரசூலிஹி வமன் ஹாஜர இல துன்யா யுஸீபுஹா அவ் இம்ரஅத்தின் யதஸவ்வஜுஹா அல்லது யன்கிஹுஹா ஃபஹிஜ்ரத்துஹு இலா மா ஹாஜர இலைஹி. இதில் வாசம் கொஞ்சம் கொஞ்சம் வேரியேஷனில் இந்த சேம் ஹதீஸ் இருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் என்ன சொல்லப்படுது, இன்னமல் ஆமாலு பின்னியாத், ஒவ்வொரு அமல்களும் அந்த நியத்தை கொண்டு, மீனிங் அது என்ன நோக்கத்துக்கு செய்யப்படுதோ அதை கொண்டு. இப்போ எண்ணத்தை கொண்டுன்னு சொன்னால் எண்ணம்ங்கிறத நம்ம நோக்கம்ங்கிற மீனிங்கில் நினச்சோம்னா தப்பு கிடையாது அந்த வார்த்தை, அது புரியுதுக்காக. ஏன்னா நம்ம எண்ணம் நோக்கம் அப்படிங்கிறத என்ன செய்வோம், மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்ம மீனிங் என்னது, அது நம்ம நீயத்தை இதை பயன்படுத்துறது இல்லை, நீயத்துன்றதை குறிப்பிட்றது தான். அப்போ அந்த நீயத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், இந்த ரெண்டு வார்த்தையும் மாற்றி மாற்றி பயன்படுத்தினாலும் அதை தான் நம்ம நாடுறோம். அப்போ எந்த நோக்கத்திற்கு ஒரு செயல் செய்யப்படுகிறதோ அந்த அடிப்படையில் தான் ஒரு அமல் அமையும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அரபிக் கிராமர் அடிப்படையில் இன்னமான்னு தொடங்கினா, இன்னமான்னு சொன்னால் அந்த சென்டென்ஸுக்கு கடைசியில் என்ன வார்த்தை வருதோ அது மட்டும் அப்படின்னு மீனிங் வரும். அதாவது இப்போ நீங்கள் தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னு வைங்களேன், உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, என்னுடைய கவலைகளை நான் அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிடுவேன் அப்படின்னு குர்ஆன் வசனம் இருக்கு. கரெக்டாக, என்னுடைய கவலைகளை அல்லாஹ்விடம் மட்டுமே முறையிடுவேன். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வ ஹுஸ்னி இலல்லா அப்படி வரும். அதில் இன்னமான்னு ஸ்டார்டிங்கில் வருது, இலல்லான்னு கடைசியில் முடியுது. அப்போ மட்டும்னு யாருக்கு சொல்லணும், அல்லாஹ்விடம் மட்டும்னு அந்த மட்டும் அங்கே சேர்க்கணும். இந்த மட்டும்ங்கிற வார்த்தையை மாற்றி போட்டால் என்ன ஆகிடும் மீனிங்கு, அந்த மட்டும்ங்கிற வார்த்தையை கொஞ்சம் மாற்றி போட்டால் மீனிங் என்ன ஆகிடும், என்னுடைய கவலையை மட்டுமே அல்லாஹ்விடம் சொல்லுவேன்னா மீனிங் என்ன ஆகிடும், மற்ற முறையிட மாட்டேன் வேற அப்படி மாறிடும். புரியுதா? அப்போ அதனால அந்த மட்டும்ங்கிற வார்த்தை எங்கே போடணுங்கிறது முக்கியம். அதே மாதிரி ஆங்கிலத்தில் ஒன்லின்னு போடலாம் ஒரு பேஜுக்கு, ஐ வில் டெல் திஸ் ஒன்லி டு அல்லாஹ் அப்படின்ற மாதிரி. இப்போ அதே மாதிரி அரபியில் இன்னமான்னு போட்டால் கடைசியில் இந்த வார்த்தை வருதோ அதுதான் இந்த மட்டும்னு இருக்க மாதிரி அர்த்தம். அப்போ இந்த இடத்துல என்ன வருது, இன்னமல் ஆமால் பின்னியாத். அப்போ நிச்சயமாக இபாதத் எல்லாம் நியத்தை மட்டும் தான் வைத்திருக்கிறது. அப்போ நியத்தின் அடிப்படையில் மட்டும்தான் இபாதத் இது ஆமால் இருக்குது. அப்போ நியத்துக்கு மாறாக ஒரு அமலை ஒரு இபாதத்தை என்ன செய்ய முடியாது, அமலை வேற ஒரு நோக்கத்தில் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம எடுக்க முடியாது. நியத்து எதுவோ அதுபடி தான் அமல் என்று இந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயமாக மார்க்கத்தில் நியத் என்பது ஒரு மிக பிரதானமான விஷயம் அப்படின்னு பல அறிஞர்கள், இமாம் ஷாஃபி சொல்கிறாங்க, எல்லா அறிஞர்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை ஒரு பெரிய பிரதானமான மார்க்கத்தினுடைய ஒரு பெரிய அடிப்படை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வலியுறுத்தி இந்த நியத்தை சொல்வதை பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் எதை நாடினானோ அதுதான் அவனுக்கு கிடைக்கும். அப்போ எந்த நோக்கத்துக்கு ஒரு செயல்பாடு செய்யப்படுதோ அந்த நோக்கத்துக்கு ஏற்ப அவனுக்கு என்ன கிடைக்கும், அந்த கூலி கிடைக்கும். அந்த அந்த அடிப்படையில் அந்த அமல் செய்யப்பட்டதாக கருதப்படும். அப்போ இந்த இடத்துல தான் பாருங்க, ஒரு நல்ல இபாதத்தை ஒரு தப்பான நோக்கத்துக்கு செஞ்சால் இபாதத்தை அவனுக்கு என்ன ஆகும், பாவமாக மாறிடும்.
வணக்க வழிபாடே பாவமாக மாறலாம். அது அவனுக்கு நஷ்டத்தையும் இறை தண்டனையும் பெற்று தரக்கூடிய விஷயமாக கூட மாறலாம். நோக்கம் அப்படி கொண்டு போயிடும். சிம்பிளான ஒரு செயல்பாடு என்ன செய்யலாம், சாதாரண ஒரு யதார்த்தமான ஒரு செயல்பாடு அவனை பெரிய அந்தஸ்து கொண்டு போனால் அது சரியான நோக்கத்தின் அடிப்படையில் செய்யப்பட்டிருந்தால் அப்படிங்கிற நம்ம புரிந்து கொள்கிறோம். ஃபமன்கான ஹிஜ்ரத்து இலல்லாஹி வரசூலி, அல்லாவுக்காக அவன் ரசூலுக்காக ஹிஜ்ரத்து பண்ணாங்கன்னு சொன்னால் அது அல்லாவுக்காக ரசூலுக்காக ஹிஜ்ரத்து செய்ததாக கருதப்படும். இதே நேரத்தில் ஒருவன் இங்கேருந்து ஹிஜ்ரத்து பண்ணி இப்படி ஒரு சம்பவம் இருக்க போய் தான் அந்த ஹதீஸை சொல்லி காட்டுறாங்க. மதீனாவில் போய் அவர் ஒரு பெண்ணை திருமணம் செய்யணும். அப்போ திருமணம் செய்ய நல்ல ஒரு வாய்ப்பு என்ன, சரி கூட்டத்தோட ஹிஜ்ரத்து போயிடுவோம், ஹிஜ்ரத்து போன பிறகு ஹிஜ்ரத்து போன மாதிரி ஆச்சு அப்படின்னு நோக்கம் அதுவாக இருந்தால் அவன் திருமணம் பண்ணிடலாம். அந்த பெண்ணை வேணால் திருமணம் செய்வானா இருக்கும். ஆனால் என்ன நோக்கம் கிடைக்காது, இந்த ஹிஜ்ரத்துடைய ஒரிஜினல் நோக்கம் கிடைக்காது, அது நோக்கத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ ஹிஜ்ரத்துக்கும் இல்லாமல் ஹாஜர் இலகி, ஒவ்வொருத்தருடைய ஹிஜ்ரத்தும் அவன் எதை நோக்க ஹிஜ்ரத் செய்தாரோ அந்த அடிப்படையில் தான் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. இப்போ இந்த ஹதீஸ் நமக்கு அடிப்படை ஒரு நியத்தினுடைய அதனுடைய முக்கியத்துவம் என்ன, எப்படி முழு செயல்பாட்டையே அந்த நியத்து கைடு பண்ணுது. நியத்து தான் ஆக்சுவல் அசல் மாதிரி ஆகுது. வெளியில் செயல்பாடை பார்த்து நம்ம என்ன செய்ய முடியாது, ஒரு ஆள் செய்யக்கூடிய செயல்பாடை பார்த்து உண்மையிலேயே அந்த செயல்பாடு அவருக்கு நன்மையாக அமைஞ்சிருக்கா இல்லை அதை வச்சு அந்த மனுஷன் தீமை சம்பாதிச்சானு கூட நம்ம சொல்ல முடியாது. கரெக்டாக செயல்பாடுகளை பார்த்தோன்னு சொன்னால் ரொம்ப நன்மையான காரியம் செஞ்சான்னு கூட நம்ம நினைக்கலாம். ஆனால் அது அவனை நரகத்தை நோக்கி இழுத்து செல்லக்கூடிய காரியமாக கூட இருக்கலாம். நம்ம சில காரியத்தை சும்மா ஒரு சீப்பான காரியமாக நினச்சிட்டு போகலாம். அந்த காரியத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அவனது நோக்கம் அந்த காரியத்தை என்ன செஞ்சுருக்கலாம், நம்ம எதிர்பாராத ஒரு பெரிய அந்தஸ்தில் அந்த காரியத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கலாம் என்பதை நம்ம யோசித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்போ அந்த அடிப்படையில் ஒரு திருக்குரான் வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த நியத்தை பொறுத்த வரைக்கும் ஒமன் யுஹாஜிர் ஃபீ சபீலில்லாஹி, அதாவது ஒரு இடத்துல ஒரு கஷ்டமாக இருந்தால் நீங்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போங்க அப்படின்னு ஒரு திருக்குரான் வசனத்தை இறைவன் சொல்லி காட்டுகின்றான். மார்க்கத்தை சரியாக பின்பற்ற முடியாத ஒரு சூழல் இருந்தால் நீங்கள் அங்கேயே வாழ்கிறீங்க, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமாக இல்லையா, ஹிஜ்ரத் செய்து போங்க என்ற அந்த வாசகம் வருகிறது. அந்த வாசகத்தை ஒட்டி அடுத்து வருகிறது ஒமை யஹ்ருஜ் மின் பைத்திஹி முஹாஜிரன் இலல்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஹிஜ்ரத் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே ஒருவன் வீட்டை விட்டு வெளியே போகிறான். அதாவது முஹாஜிரன் இலல்லாஹி வரசூலிஹி, அல்லாஹ்வுடைய அந்த வழியை பின்பற்ற வேண்டும், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வழிகாட்டுதலை பின்பற்ற வேண்டும் என்ற இந்த நோக்கத்திற்காக ஹிஜ்ரத் செய்வதற்காக வெளியேறி வந்து சும்மா யுத்ரிகுல் மௌத், ஹிஜ்ரத் பண்ண முடியலை, ஹிஜ்ரத்துக்குன்னு கிளம்புறாரு, மௌத் வந்துருச்சு. ஏன்னா அப்படி ஒருத்தர் மௌத்தா போகிறாரு. அதை வச்சு இந்த வசனம் வந்ததாக சொல்கிறார்கள். ஃபக்கத் ஒக்க அஜ்ருஹு அலல்லாஹ் வகான அல்லாஹ் கஃபூர் ரஹீமா, அவருக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் மீது உறுதியாயிடுச்சு. அப்போ ஹிஜ்ரத் போனால் ஃபுல் கூலி வந்துடும். ஹிஜ்ரத் பண்ணலை, அவர் ஹிஜ்ரத் பண்ணக்கூடிய நோக்கத்தில் என்ன செய்கிறாரு, வெளியே வருகிறார், மௌத்து வந்து விட்டது. அப்போ அவருக்கு என்ன கூலி என்று சொன்னால் ஃபுல் கூலி, கூலி கொடுப்பது அல்லாஹ் மீது கடமை என்று இந்த வசனம் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ ஹிஜ்ரத்தோட ஒட்டிய அடிப்படையில் நியத்து பற்றிய செய்திகள் இந்த ஹதீஸ்கள் மூலமாகவும் இந்த வசனம் மூலமாகவும் புரிந்து கொள்கிறோம். அதே போல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குரானில் சூரா பையினா என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தை சொல்லி காட்டினார், ஒமா உமிரு இல்லாலி ஆபுதுல்லாஹ முஹ்லிஸீன லஹுத்தீன். அப்போ எனக்கு கட்டளையிடப்பட்டதெல்லாம் என்னது, பரிசுத்தமான முறையில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபட வேண்டும் என்பது தான் எனக்கு என்ன செய்யப்பட்டிருக்குது, கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அதை தவிர வேறு எதுவும் கட்டளையிடப்படவில்லை. அதனால தான் ஒமா உமிரு இல்லான்னு வந்தால் அதுவும் என்னது, இன்னொரு டைப்பான ஹசர், இதை தவிர வேறு எதுவும் இல்லை. அப்போ அது மட்டும்தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, எனக்கு கட்டளையிடப்பட்ட அடிப்படை விஷயமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய கருத்தை பார்க்குறோம். அப்போ இந்த நியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிப்படையாக நல்ல செயல்பாடாக தெரிவதும் தவறான நியத்தின் மூலமாக என்ன செய்யலாம், வெறுக்கப்படக்கூடிய பாவமான காரியமும் மாறலாம். இதை நம்ம முன்னாடி பார்த்தோம். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் ஒரு யுத்தத்துக்கு போயிட்டு திரும்பி வராங்க. முஹாஜிர்களும் இருக்கிறாங்க, அன்சார் மதீனாவுடைய காலத்தில் திரும்பி வரும்போது அந்த அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் இடையில ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதாவது முஹாஜிரின்லேருந்து ஒரு சஹாபி என்ன செய்கிறாரு, அன்சாரில் ஒருத்தரை அடிச்சிடுறாரு. இந்த தகராறுனால அடித்த உடனே அவர் என்ன செய்கிறார், நீ முஹாஜிர் என்னை எப்படி அடிப்ப அப்படின்னு அவங்க அந்த டைமில் உள்ள டென்ஷனில் அவங்களுக்கு ஆதரவாக எல்லா மக்களை அன்சாரிகளை வாங்க என்ன நடக்குது பாருங்கிற மாதிரி அவர் கூப்பிட்டாரு, யாழல் அன்சார் வாங்க அப்படின்னு. உடனே இவர் என்ன பாரு, அப்போ நீ எனக்கு எதிராக ஆளை கூப்பிடுறியா, நானும் கூப்பிட்றேன்னு சொல்லி யாழல் முஹாஜிரின் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு முஹாஜிரின்களை வாங்க அன்சாரிகளை வாங்கன்னு சொல்லி கோஷ்டி மாதிரி ஆகிடு.
அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட இந்த செய்தி வருகிறது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இது என்ன மோசமான பழக்கமாக இருக்குது, இது என்ன பழக்கம், இது ஒரு ஜாஹிலியத்தில் உள்ள பழக்கம். தௌஹா ஃபைன்னஹா முன்தினத்துன், அது ரொம்ப கேவலமாக அசிங்கமாக ஒரு துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி ஒரு செயல்பாடு, இது அதை விட்டு எல்லாம் விலகுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ இதில் என்ன வெளிப்படையாக என்ன செய்கிறாங்க, முஹாஜிர்களே அன்சார்களையும் அழைக்கிறாங்க. யதார்த்தமாக அதாவது ஒரு அவங்களுடைய கோத்திரத்தின் அடிப்படையில் துவேஷத்தில் அழைச்சிருந்தா எப்படி அழைச்சிருக்கணும், கோத்திரம் பேரை சொல்லி அழைச்சிருக்கணும். இதான் ஐயாமல் ஜாகில் உள்ள பழக்கம், அப்படி தானே? இந்த கோத்திரத்தை சார்ந்த மக்களே, என்னுடைய குடும்ப மக்களை எப்படி சொல்லியிருக்கணும். அப்போ அழைச்ச அழைப்பு அந்த ஸ்டைல் அழைப்பு இல்லை. என்ன வார்த்தையை சொல்லி அழைக்கிறாங்க, என்ன வார்த்தை சொல்லி அழைக்கிறாங்க, முஹாஜிர்களே அன்சார்களேன்னு. இது அல்லாவே முஹாஜிர்களே அன்சார்களேன்னு சிறப்பிச்சு குரானில் அவங்கள சொல்லத்தான் செய்கிறான். அப்போ அவங்க எந்த வார்த்தையை கொண்டு சிறப்பிக்கப்பட்டிருக்கிறாங்களோ, எந்த வார்த்தையில் சொன்னால் அது கண்ணியம்னு கருதப்படுமோ அந்த வார்த்தையை தான் சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ வார்த்தை என்ன வார்த்தை தான், நல்ல கண்ணியமான வார்த்தை தான். ஆனால் அந்த கண்ணியமான வார்த்தையே அவங்க தவற பயன்படுத்தும் போது என்ன சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ், துர்நாற்றம் அடிக்கிற மாதிரி கேவலமான செய்தி இது விஷயம், அதை விட்டுருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ வார்த்தை மட்டும் பார்க்குறது இல்லை, அந்த வார்த்தை என்ன நோக்கத்துக்கு செயல்படுத்தப்படுதுன்றதை வச்சு என்ன ஆகுது, அந்த விஷயமே வீணாக மாறுகிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த இதில் 2-3 படிப்பினை நமக்கு இருக்கு. ஒரு படிப்பினை நம்ம இப்போ பார்க்குற படிப்பினை, அது என்ன படிப்பினை, என்னமா எதற்காக பயன்படுத்தப்படுதோ அதை வைத்து அதனுடைய விளைவு முடிவு செய்யப்படும், அது நல்லதா விடணுமா அப்படின்னு. கரெக்டா? இன்னொரு விஷயமும் நம்ம இன்றைய காலகட்டத்தில் வாழ்கின்ற பொழுது, ஒரு முஸ்லீம் சமுதாயம் என்று வாழ்ந்தால் சில விஷயங்களில் நம்ம விவரமாக இருக்கணும், அதுக்கும் இது பயன்படுது, அது என்னன்னு பார்ப்போம். இதே போல் இன்னொரு சம்பவம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்தில் மதீனாவில் குபா அப்படின்னு ஒரு மஸ்ஜித் இருக்குது ஃபஸ்ட்டு. அப்போ அந்த மஸ்ஜிது பக்கத்தில் ஒரு பள்ளிவாசல ஒரு குரூப் கேட்டாங்க. யார், ஒரு முனாஃபிக் குரூப் என்ன செய்கிறாங்க, முனாஃபிக்னா என்ன, அவங்களுடைய டெஃபினிஷன் என்ன, அது நான் தான் வெளியில் முஸ்லீமாக இருப்பான், அதான் பையன், வெளியில் கேட்டால் நான் முஸ்லீம்னு சொல்லியிருப்பான். அதனால் எல்லா முனாஃபிக்கும் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அவங்களுக்கு வஹி மூலமாக அறிவிக்கப்பட்டது, அதே மாதிரி ஒரு சஹாபிட்ட அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம அந்த பொதுவாக உள்ள சஹாபிகள் முனாஃபிக் எப்படி கண்டுபிடிக்க முடியும், இவர் முனாஃபிக்னு ஒருத்தரை கண்டுபிடிக்கணும், எப்படி கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது? அதான் பொதுவாக சில அடையாளங்கள், இந்த சில அடையாளங்கள் வச்சு தான் என்ன செய்ய முடியும், நடவடிக்கை பேச்சு இதெல்லாம் வச்சு தான், சில விஷயங்களை வச்சு தான் சரி இவன் என்ன செய்யறான் முனாஃபிக்கா இருக்க முடியும்ன்றதை கண்டுபிடிக்க முடியுமே தவிர 100% சொல்ல முடியாது. ஏன், நிஃபாக் எங்கே இருக்குது, உள்ளத்தில் இருக்கு. அப்போ நல்ல நியத்து, இஹ்லாஸ், நிஃபாக் எல்லாம் உள்ளத்தில் உள்ளது. அப்போ உள்ளத்தில் என்ன இருக்குன்னு யாருக்கு சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாது. அப்போ இந்த உலகத்தில் நம்மளுடைய நடவடிக்கை எப்படி இருக்கணும், எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம எப்படி முடிவெடுக்கணும் இந்த உலகத்தில் அப்படின்னு சொன்னால், வெளிப்படையான செயல்பாடை வச்சு தான் நம்ம ஒரு விஷயத்தை முடிவு செய்ய முடியும் இந்த உலகத்தில். ஏன்னா வேற மாதிரி முடிவு செய்ய நம்மகிட்ட என்ன எந்த முகாந்திரமும் இல்லை. மறுமையில் எப்படி முடிவு செய்யப்படும் ஒரு விஷயமும், அவனுடைய உள்ளத்தின் உடைய எண்ணம் இஹ்லாஸை வச்சு அங்கே முடிவு செய்யப்படும். அப்போ இங்கே நம்ம என்ன செய்ய முடியாது, ஒருத்தர் உள்ளத்தில் இஹ்லாஸோட செஞ்சா செய்யலை அப்படின்னு சொல்ல முடியாது. ரைட். அப்போ இதில் திருக்குறள் அல்லாஹ் சொல்லி காட்டு, வல்லதீன தஹது மஸ்ஜிதன் திராரன் வ குஃப்ரன் தஃப்ரீக்கன் பைனல் முஃமினீன வ இர்சாதன் லிமன் ஹாரப் அல்லாஹ வ ரசூலஹு. அப்போ ஒரு குரூப் ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசலோட நோக்கம் என்ன, வெளிப்படையாக பார்த்தா அது என்னது, பள்ளிவாசல். ஆனால் உள்ள நோக்கம் என்ன, இதன் மூலமாக குஃப்ரு, முஸ்லீம்களுக்கு எதிராக பிரச்சனை கிரியேட் பண்ணுறது, முஸ்லீம்களுக்கு எதிராக போராடக்கூடிய மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது, இப்படி முஸ்லீம்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துறது, இப்படிப்பட்ட எந்த நல்ல நோக்கமும் இல்லாத, இதில் ஒரு நல்ல நோக்கமே ஒன்று கிடையாது. அப்படி எல்லா மோசமான நோக்கத்தின் அடிப்படையில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்படுது. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லா தக்கும் ஃபீஹி அபதா, அந்த பள்ளிவாசல் நீங்கள் என்ன செய்ய முடியாது, ஒரு காலத்தில் தொழக்கூடாது. அப்போ அந்த பள்ளிவாசல் பள்ளிவாசல்னே கருத்தில் கொள்ள முடியாது. அதே மாதிரி ல மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹக்கு அன் தக்கூம ஃபீஹி, முதல் நாளிலிருந்தே தக்வாவின் அடிப்படையில் எழுப்பப்பட்ட ஒரு பள்ளி இருக்குது. அது என்ன பள்ளி, மஸ்ஜித் குபா. அந்த பள்ளி தான் என்ன செய்யுது, நீங்கள் அங்கே தொழுகக்கூடிய பள்ளி. அந்த பள்ளியில் உள்ள மக்கள் அவ்வளவு நல்ல பரிசுத்தமான்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு அவங்கள பற்றி புகழ்ந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். அப்போ இங்கேயும் பாருங்கள், வெளிப்படையாக பார்த்தா என்னது பள்ளிவாசல், அங்கே வெளிப்படையாக பார்த்தா நல்ல வார்த்தைகள். ஆனாலும் உள்ளுக்குள்ள நியத் என்னது, நியத் என்ன, உள்ள அவங்களுடைய நோக்கம் என்ன, தவறான விஷயத்தில் பயன்படுத்தப்படுகிறது.
ஆனால் நம்ம முதல்ல சொன்ன மாதிரி எல்லா நேரத்திலையும் நம்ம நோக்கத்தை என்ன செய்ய முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் சில வேளைகளில் சில செயல்பாடு என்ன செய்யும், என்ன நோக்கத்தை சொல்லப்பட்டதுன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சா நம்ம ஒரு சமுதாயம் அடிப்படையில் ஒரு செயல்பாட்டுக்கு முடிவு எடுக்கணும். எப்படி எடுக்கணும், வெளியில் நல்ல வார்த்தையை சொல்கிறாங்களே மட்டும் முடிவு எடுக்க முடியாது. அந்த நோக்கம் என்னன்னு தெரிஞ்சா அந்த நோக்கத்தையும் வச்சு தான் என்ன செய்ய முடியும், ஒரு காரியத்தை முடிவு எடுக்கணும். அந்த டைமில் நம்ம எப்படி ஆயிடக்கூடாது, இந்த நல்ல வார்த்தை இருக்குது, நல்ல விஷயம் இருக்குது, அப்போ நம்ம அதுக்கு மேலே பார்க்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. தெளிவாக பின்னணி என்னென்னு தெரியும் என்றால் அந்த பின்னணி என்ன செய்யுது. அதனால தான் ரசூல் என்ன செய்கிறாங்க, முஹாஜிர் அன்சார்னு சொன்னதையே மோசமான இந்த மாதிரி பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தும் போது மோசம் என்று சொல்லி காட்டுகிறார்கள். அப்போ இப்படி புரியக்கூடிய சூழல் இருக்கின்ற பொழுது அந்த சமுதாய தலைவர்கள், அறிஞர்கள் இவங்க என்ன செய்யணும், அதையும் சுட்டி காட்டி மக்களுக்கு என்ன செய்ய வேண்டியிருக்கு, வழி நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்போ இப்படிப்பட்ட பல விஷயங்களை இந்த ரெண்டு சம்பவத்தை நம்ம என்ன செய்யலாம், இந்த ரெண்டு சம்பவங்கள் நமக்கு சுட்டி காட்டுவதை பார்க்கிறோம். அதுதான் ஒரு உதாரணமாக ஒரு அந்த திருக்குரான் வசனத்துக்கு இமாம் சாதி அவங்களுடைய தஃப்சீர் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இன்னல் அமல ஓ இன்கான ஃபாதிலன் துகையிருஹு அந்நியா. ஒரு அமல் அது கண்ணியமான ஒரு செயல்பாடாக இருந்தால் கூட அந்த நீயத்தை அதை என்ன செஞ்சிடும், மாற்றி மோசமான அல்லது கேடு விளைவிக்கக்கூடிய விஷயமாக மாற்றிவிடும் என்று நீயத்தினுடைய முக்கியத்துவத்தை யார் சொல்லி காட்டுறாங்க, அந்த இமாம் சாதி அவர்கள் இந்த திருக்குரான் வசனத்தில் இந்த சம்பவத்தை முன்னிட்டு நிறைய விஷயத்தை சொல்கிறாரு. முக்கியமாக இப்படி ஒரு கருத்தையும் சொல்வதை பார்க்கிறோம். அப்போ மோசமான எண்ணம் என்ன செய்யும், நன்றாக வெளியில் நல்லா தெரியக்கூடிய விஷயத்தை கூட மோசமான பாலான விஷயமாக ஆக்கிவிடும். சில சமயம் அது வெளிப்படையாகவே தெரியும். அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ உதாரணமாக நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சி மற்ற சமுதாய மக்கள் நம்மகிட்ட கேட்பாங்க, நோன்பினுடைய பலன் என்ன, எதற்காக நோன்பு பிடிக்க வேண்டும். அப்போ நம்ம மக்கள் சில சமயம் என்ன சொல்லிடுவாங்க, நோன்பை பற்றி ஒரு சில விஷயத்தை சொல்லி அதனால் நிறைய மருத்துவ பெனிஃபிட் இருக்குது, அந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி பண்ணலாம். அந்த பெனிஃபிட்லாம் இருக்கா இல்லையா, உண்மையிலே பெனிஃபிட் இருக்க தான் செய்யுது, அந்த பெனிஃபிட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த இடத்துல தான் நம்ம என்ன பார்க்கணும், நோன்பை இப்போ எதுக்கு பிடிக்கிறீங்க அப்படின்ற பாயிண்ட்டுக்கு வரணும். நோன்பு பிடிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால், இறை திருப்தி இறையச்சம் கிடைக்கும். அந்த நோம்பினுடைய கூலி அல்லாஹ் எப்படி தருவேன்னு சொன்னால், அதாவது கூலி கிடைக்கும் அல்லாட்ட. ஈமானன் வஹ்தி சாபன் வருது இல்லை, மன் காம ரமதான மன் சாம ரமதான ஈமானன் வஹ்தி சாபன். அப்போ இறைவன் நன்மை கிடைக்கும் அப்படின்ற அந்த நோக்கத்துக்கு பிடிக்கப்பட வேண்டும். அப்படி பிடிக்கப்பட்டால் தான் நோன்புக்கு நன்மை கிடைக்கும். அப்படி நோன்பு சரியான நோக்கத்தில் பிடிக்கப்படும் பொழுது என்ன நன்மையும் சேர்ந்து கிடைக்கும், இந்த பெனிஃபிட்டும் இந்த இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கு மற்றது உடம்பு ஆரோக்கியம் எல்லாம் கிடைக்க தான் செய்யும். அதுலாம் என்ன செய்யாது, குறை வராது. ஆனால் நோக்கம் கொஞ்சம் மாறிச்சுன்னா என்ன ஆகும், இங்கே உள்ளது கிடைக்கக்கூடிய அளவு கிடைக்கும், ஆனால் என்ன கிடைக்காம போயிடும், என்ன ஒரிஜினல் நன்மையோ அது கிடைக்காம போயிடும். இப்போ உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உதாரணமாக நோன்பு, சில பேர் தொழுகையை கூட அது நல்ல ஆரோக்கியம் கிடைக்கலாம். ஆனால் நம்ம நோக்கம் என்னது, இறைவன் அவனுடைய கட்டளை கட்டுப்படுகிறோம், அதன் மூலமாக இறை நெருக்கத்தை பெற வேண்டும், தக்குவா அதிகரிக்க வேண்டும், அந்த இறை அந்த உணர்வு வர வேண்டும். இப்படிப்பட்ட என்ன நோக்கங்கள்லாம் நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறதோ அதை முன்னிலைப்படுத்தி அதை நோக்கமாக கொண்டு தான் நம்ம என்ன செய்ய முடியும், இவைகளை செய்தால் தான் நம்ம அதனுடைய ஒரிஜினல் பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம சில பேர்ட்ட கேட்போம், அவர் தொழுகவே மாட்டார், இப்போ என்னங்க நான் ஃபஜ்ர் மட்டும் தொழுகிறேன், ஏன், அதான் வாக்கிங் போயிட்டு வரும்போது ஃப்ரீயாக இருக்கிறோம்ல அப்படின்னு பள்ளிக்கு போகிறேங்க, கரெக்ட் தானே, ஒரு ரிலாக்ஸாக இருக்குமே. இப்போ இங்கே நோக்கம் என்ன ஆகுது, இப்போ வாக்கிங் போகிறோம் வர்றோம், அந்த டைமில் பள்ளிக்கு போயிட்டு வந்தால் ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்னு சொன்னால் நோக்கம் என்ன ஆகிடுது, அடி வாங்கிடுது. கரெக்டாக. அப்போ தொழுகிறது இல்லை மட்டும் பாக்கி இல்லை, என்ன நோக்கத்துக்கு நம்ம செய்ய வேண்டுமோ அந்த நோக்கத்தில் நம்ம செய்ய வேண்டும் என்பது முக்கியம். உதாரணம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குறானில் ஒரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், ஓ சாரியோ இலா மகஃபிரத்தும் ரப்பிக்கும் ஓ ஜன்னத்தின் அர்துவ சமாவாத் ஒல்லாத் உஇத்தத்தில் முத்தகீன். நீங்கள் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் விரைந்து வாருங்கள். அந்த சொர்க்கம் தக்குவா உடையவர்களுக்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இப்போ தக்குவா உடையவர்கள் யார், அல்லதீனு யுன்ஃபிகுன ஃபிஸ் ஸர்ராய் வத் தர்ராய் வல் காதிமீனல் கைத வல் ஆஃபின அனின் நாஸ். அவங்க தங்களுக்கு வளமாக இருந்தாலும் அதோடைய பதில் செலவழிப்பாங்க, வறுமையாக இருந்தாலும் செலவழிப்பாங்க. அதே போல் கோபத்தை கட்டுப்படுத்துவார்கள். அதே மாதிரி மற்றவர்கள் செய்யக்கூடிய குற்றங்கள் குறைகளை மன்னித்து மறந்து விடுவார்கள். இதில் இந்த கோபத்தை கட்டுப்படுத்துவது, இதில் எல்லாத்தையுமே நம்ம யோசித்து பார்க்க முடியும். கோபத்தை கட்டுப்படுத்துவது, மன்னித்து மறந்து விடுவது. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அவங்களுக்கு பல வகையான மன அழுத்தம், சோதனை, கஷ்டம்,
மனசில் வந்து பல பேர் செய்த அவங்களுக்கு எதிராக செய்த உதாரணமாக துரோகம் இவங்களை மறக்கும் பல பிரச்சனை இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் போய் கவுன்சிலிங்கு அங்கெல்லாம் போனால் அவங்க என்ன சொல்லி தருவாங்க? கோபத்தை கட்டுப்படுத்துங்க, அதே மாதிரி எல்லாத்தையும் மறந்து விடுங்க, ஏன் சுமையை சுமக்கிறீங்க, தூக்கி போடுங்க, ரிலாக்ஸ்டாக இருங்க, எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் நம்ம மக்கள் கூட சில பேர் போய் என்ன செய்வாங்க, ஒரு பேச்சுக்கு கரெக்டு, அவர் சொல்லித்தரது சூப்பர், என் உடல் ராகத்து மன நிம்மதிக்கு இதெல்லாம் செய்கிறேன்னு செய்வாங்க. ஆனால் அல்லாஹ் வந்து நமக்கு என்ன சொல்லித்தானா, இதை இந்த மாதிரி வேலையை நீ ஏன்ட்ட நன்மைன்னு செய்ப்பா, இந்த ராகத்தெல்லாம் தன்னால் பின்னாடி வரும். அப்போ இந்த உலகத்துக்காக ஒருத்தன் இந்த காரியத்தை செய்ய முன் வருகிறான் என்று சொன்னால் அவனுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அதை விட பல மடங்கு நன்மைக்குள்ளே வாய்ப்பு நமக்கு இருக்கு. அப்படித்தானே? மறுமையிலையும் பெரிய நன்மை, அவனுக்கு கிடைக்கிற எதுவும் நமக்கு குறைய வாய்ப்பு இல்லை. ஆனால் நமக்கு கிடைக்கிற அந்த உயர்ந்த அளவுக்கு உள்ள பெருமதி எதுவுமே அவனுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை. அப்போ இவ்வளவு கம்மியான காரணத்தை வச்சுக்கிட்டு அதை செய்வதற்கு அவன் முற்படுகிறான் என்று சொன்னால் இவ்வளவு அதிகமான காரணத்தை வச்சு நம்ம அவனை விட எவ்வளவு மடங்கு முனைப்பை காட்ட வேண்டும்? நம்ம பல மடங்கு முனைப்பை காட்டணும். நீ சைடில் வர ஒரு சின்ன ஒரு கொசுறு மாதிரிப்பட்ட ஒரு, அதாவது சைடு பெனிஃபிட்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இவ்வளவு ஆர்வத்தை உனக்கு காட்ட முடியுதுன்னு சொன்னால் ஒரு இதை விட மிக பிரதானமான ஒரு நோக்கம், எந்த நோக்கம்? அல்லாஹ் சொல்றா, சொர்க்கத்தை தயாரித்து வச்சிருக்கிற இந்த மாதிரி நீ செஞ்சான். அப்போ அந்த நோக்கத்துக்கு நம்ம செஞ்சு இந்த பெனிஃபிட் முழுக்க பெறலாம். என்ன செய்ய முடியாது, இந்த பெனிஃபிட்டில் எதையுமே நம்ம குறைத்து விட போவதில்லை. அப்போ நமக்கு எவ்வளோ காரணம் இருக்குது. அப்போ சரியான நோக்கத்துக்கு செய்யப்படும் என்று சொன்னால் எல்லா பலனையும் நமக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் மறுமையில் உள்ள பலனை பெறுவதற்கு அந்த நோக்கம், அந்த நீயத்தை தான் என்ன செய்யும், அதை பெற்றுத்தரக்கூடிய அந்த அந்த அடிப்படையாக இருக்கிறது என்பதை நம்ம இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ சரியான நோக்கம் இருந்ததுன்னு சொன்னால் அந்த நோக்கம் வந்து நமக்கு நன்மை பெற்று தரக்கூடியதாக இருக்கிறது. அதே டைமில் தவறான நோக்கம் நல்ல காரியத்தை என்ன செய்யும், பலன் அற்றதாக அல்லது பால்பட்டதாக மாற்றிடும், அல்லது சில விஷயத்தை என்ன செய்யும், லோக்கல் பெனிஃபிட் மட்டும் கிடைக்கும், முக்கியமான அந்த பலன் கிடைக்காமல் போய்விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். திருக்குறளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், மன்கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீது சும்ம ஜஅல்னா லஹு ஜஹன்னம யஸ்லாஹா மதுமூமம் மத்ஹூரா. மன்கான யுரீதுல் ஆஜிலத அஜ்ஜல்னா லஹு ஃபீஹா மா நஷாஉ லிமன் நுரீத். அதாவது யார் ஆஜிலான்னு சொன்னால் இந்த நிறைய ஹதீஸ்ல பார்த்தீங்களா, ஆஜிலா ஆஜிலான் ஐன் வச்சு ஒன்று வரும், ஹம்சா வச்சு ஒன்று வரும். கரெக்டா? ஐன் வச்சு வரக்கூடிய ஆஜிலா அப்படின்னு சொன்னால் அவசரமான காலகட்டத்தில். அப்போ யார் இந்த உலகத்தில் தங்களுக்கு பயன் கிடைக்க வேண்டும் என்று ஆர்வப்பட்டு செயல்படுகிறார்களோ, அப்படி செயல்பட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நாம் எவ்வளவு நாடினோமோ, யாருக்கு நாடினோமோ அவர்களுக்கு நாடிய அளவுக்கு பலனை கொடுப்போம். இது துனியாவில் உள்ள பலன், அது எப்படினாலும் கிடைக்கும். ஆனால் மறுமையில் அவன் என்ன செய்வான், எந்த பலனும் இல்லாமல் நரகத்தை அடையக்கூடியவனாக, தாழ்த்தப்பட்டவனாக நரகத்தை அடையக்கூடியவனாக மாறிவிடுவான். ஒமன் அராத ஆஹிரத வஸஅலஹா ஸஅய்யஹா, யார் ஒருவன் மறுமையை நோக்கமாக கொண்டு அதற்காக செயல்படுகிறானோ, வஹுவ முஃமினுன், ஈமான் கொண்ட நிலைமையிலே அப்படி செயல்படுகிறானோ, ஃபஉலாயிக கான ஸஅயு மஷ்கூரா, அவனுக்கு அவனது செயல்பாடுகள் தக்க கூலி கொடுக்கப்படும். அப்போ மறுமையை நோக்கமாக கொண்டு செயல்பட்டால் பெரிய கூலி அவனுக்கு கிடைக்கும். இந்த உலகத்தை மட்டும் நோக்கமாக செயல்பட்டால் அல்லாஹ் நாடிய அளவுக்கு இந்த உலகத்தினோட விஷயத்தை கொடுப்பான் அவனுக்கு. குல்லன் நுமித்து ஹாஉலாஇ வ ஹாஉலாஇ மின் அதாஇ ரப்பிக் வமா கான அதாஉ ரப்பிக மஹதூரா. இந்த உலகத்துக்காக செயல்பட்டவனாக இருந்தாலும் சரி, மறுமைக்காக செயல்பட்டவனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் என்ன கிடைக்கும், இந்த உலகத்தினுடைய அத்தா அல்லாஹ்வுடைய கொடையிலிருந்து அவன் என்ன நாடுனானோ அதை அவனுக்கும் கொடுப்பான், இவனுக்கும் கொடுப்பான். அதில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் எங்கே மிஸ் ஆவான், மறுமையில் எது நிரந்தரமான நன்மையோ அந்த பலனுக்கும் இந்த உலகத்தினுடைய விஷயத்தையும் எப்படி கணக்கிலே இட்டு பார்க்க முடியாதோ அப்படிப்பட்ட அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக என்ன செஞ்சிருவான், நஷ்டவாளியாக மாறி நரகத்தை சென்று அடையக்கூடிய கை செய்த உடையவனாக மாறி விடுவான் என்ற விஷயம் இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணமாக பொதுவாக மற்ற சமுதாயத்தை சார்ந்த சகோதரர்கள்ட்ட பேசும்பொழுது ஒரு கொஸ்டின் சில பேர் கேட்பாங்க. அந்த கேள்வி என்னன்னு சொன்னால், எங்கள் மக்கள் சில பேர்
நன்மையான காரியத்தை மக்களுக்கு சேவை செய்கிறாங்க, நன்மையான காரியம் செய்கிறாங்க, அவர்களுக்கு மறுமையில ஏன் வந்து இறைவன் கூலி தர மாட்டான்? மறுமையில் அவனுக்கு ஏன் கூலி தர மாட்டான்? மறுமையில் கூலி தர மாட்டான்னு சொல்றீங்க. உங்கால் செஞ்சா மட்டும் கூலி தரான்னு சொல்றீங்களே, ஏன்? என்ன சொல்லலாம் நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லலாம்? என்ன பதில் ஆக்சுவலா? என்னமா? காட்டிக் கொள்றதுக்காக செய்யலாம், அவன் மன திருப்திக்கு செய்யலாம், எது வேணா செய்யலாம். அப்ப அதுல என்ன சிம்பிளான பாயிண்ட், ஈஸியான பதில் என்ன? என்னமா? ஈமான் இல்லைன்னு ஒரு பக்கம். என்னமா? இல்ல கிடைச்சிருங்கிற கரெக்ட். நம்ம என்ன நோக்கம்? அப்ப இதுல சிம்பிளா என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, நீ கிட்டத்தட்ட பதில சொல்லிட்டீங்க. நீங்க யார் கேட்கறாங்கன்னு அவங்கள்ட்ட கேட்கலாம். நீ என்ன நோக்கத்துக்குப்பா அதை செஞ்ச? உன்னுடைய நோக்கம் என்னப்பா? எனக்கு மன திருப்தி, திருப்தி கிடைச்சது இல்லை, அல்லாஹ் நாட்டு அளவு கொடுத்தானா, ரைட். மறுமையில் வந்த பிறகு இறைவன் நீ ஏன் எனக்கு வந்து இந்த பலனை தரலன்னு சொன்னா, நீ நான் பலனை தரணும்னு நோக்கத்துக்கு செஞ்ச நீ இல்லை, அப்புறம் எதுக்கு பலனை கேட்குற? புரியுதா உங்களுக்கு? மறுமையில் வரும்போது எனக்கு ஏன் பலனை தரவில்லைன்னு சொன்னா, நீ பலனை என்கிட்ட வேணும்னு நினைச்சா நீ செஞ்ச, என்னிடம் பலன் பெற வேண்டும் என்ற நோக்கம் உனக்கு இருந்துச்சா? இல்லை. அப்போ உனக்கு அந்த நோக்கம் இல்லையா, அப்புறம் எதுக்கு என்னட்ட கேட்குற? அப்போ ஒரு செயலை செய்கின்ற பொழுது இந்த எதிர்பார்ப்பும் இல்லை, நோக்கமும் இல்லை. இறைவன் நன்மை கிடைக்கணும்னு எதிர்பார்ப்பும் இல்லை, இறைவன் நன்மை பெற வேண்டும் என்ற நோக்கமும் இல்லை. அப்படி இல்லாத போது கிடைக்கலன்னா கரெக்ட் தானே அது? புரியுதா? அந்த இந்த மாதிரி கோணத்தில் நம்ம சுட்டி காட்டணும்னு சொன்னால் அவங்களுக்கே புரியும். அடிப்படையில் என்ன இருக்குது? இறைவன் நன்மை பெறணும்னு நோக்கமே இல்லை. என்ன அளவுக்கு பிரச்சனைன்னு சொன்னால், ஒரு முஸ்லீமுக்கே இந்த நோக்கம் இல்லைன்னு சொன்னால் என்ன கிடைக்காது? எனக்கு ஈமான் இருக்கு இல்லைன்ற தனி பிரச்சனை ஒன்று இருக்கு. ஒரு முஸ்லீமே ஒரு விஷயத்தை செயல்படுத்துகின்ற பொழுது மறுமை நோக்கம் இல்லாமல் இந்த துனியாவுடைய நோக்கத்தை மட்டும் வச்சு செயல்பட்டா அவனுக்கும் மறுமையில் கிடைக்காது கூலி. அப்ப இங்க ஏன் நன்மையான காரியத்துக்கு கூலி கிடைக்கவில்லை என்று சொன்னால், இந்த காரியம் நன்மையா நன்மை இல்லையாங்கிறது மட்டும் இல்லை, அந்த நன்மையான காரியம் என்ன நோக்கத்துக்கு செய்யப்பட்டுச்சு. நீங்க வந்து மக்களுக்கு செய்கின்ற பொழுது அவங்களுடைய அந்த சிரிப்பு, அவங்களுடைய மகிழ்ச்சி உங்களுக்கு உள்ளத்துக்கு ஒரு ஆறுதல் தந்திருக்கலாம். சில பேர் வந்து பேரும் புகழும் வரணும்னு செஞ்சிருக்கலாம், வல்லன்னு போட்ட படம் செஞ்சிருக்கலாம். நீ எதுக்கெல்லாம் செஞ்சியோ அந்த அளவுக்கு உனக்கு அல்லாஹ் நாடிய அளவுக்கு உனக்கு என்ன செய்வான்? அந்த உலகத்தில் அந்த பலனை தருவான், பேரும் புகழை தருவான், உனக்கு மன திருப்தியை தந்திருப்பான், சந்தோஷத்தை தந்திருப்பான், எல்லாம் நடந்திருக்கும். அப்ப நீ எதுக்கு செஞ்சியோ அதெல்லாம் கிடைச்சிருச்சு இல்ல. அப்ப எதுக்கு செய்யலையோ அது வரணும்னு ஏன் எதிர்பார்க்க வேண்டும்? அப்ப நீ கேட்கிற கேள்வியே இந்த இடத்துல என்னது? தவறானது, பொருத்தமற்றது. ஏனென்றால் இறைவன் கூலியை பெற வேண்டும் என்ற நோக்கமே உனக்கு இல்லையப்பா. அப்படி இப்ப இறைவன் கூலியை பெற வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இறைவன் என்ன கண்டிஷனை சொன்னானோ அந்த அடிப்படையில் செய்யணும். அப்ப ஈமான் இருக்க வேண்டும், அந்த அடிப்படையில் செய்ய வேண்டும், இறைவனுடைய அந்த கூலியை பெறுவதற்கு செய்ய வேண்டும். அப்போ அங்கே வந்து கூலியை பெற்றுக்கங்க. அப்ப செய்யக்கூடிய நோக்கமே தவறு என்று வருகின்ற பொழுது நன்மை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடிய அந்த கோணமே என்னது? பொருத்தமில்லை என்பது நம்ம சுட்டி காட்ட வேண்டிய பதில்களில் மிக முக்கியமான பதிலாக இருக்கு. இந்த திருக்குறான் வசனம் ஆல்மோஸ்ட் நேரடி அதை தான் சொல்லுது. இந்த வசனம் என்ன சொல்லுது? இந்த உலகத்தை நோக்கமாக கொண்ட உலகத்தில் கொடுப்போம் நம்ம, ஆனால் மறுமையில் என்ன கிடைக்காது? பலன் இல்லை. ஏனென்றால் அதான் உன்னுடைய நோக்கம். மறுமையில சொர்க்கத்தை அடைய வேண்டும், வெற்றியை பெற வேண்டும் என்ற நோக்கம் இல்லையே. இப்போ இல்லை என்று சொன்னால் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது பொருத்தமற்றது என்பதுதான் இந்த இடத்துல நம்ம சொல்ல வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது என்பதை இந்த இடத்துல புரிந்து கொள்ள வேண்டும். அதை நான் சொல்லிட்டேன்ல, இறைவன் கூலியை பெற வேண்டும் என்றால் அந்த கண்டிஷனை நீங்க ஃபாலோ பண்ணணும். இறைவன் கூலியை பெறக்கு என்ன செய்யணும்? நம்பணும், ஈமான் கொள்ளணும், இறைவன் கூலியை பெறக்கூடிய ரூட்டெல்லாம் ஃபாலோ பண்ணணும்ல. அப்பவும் நோக்கம் மாறுது இல்லை. எந்த இறைவன் இப்போ எல்லாத்தையும் படைச்ச ரப்புல் ஆலமீன் கூலி வேணும்னு எதிர்பார்க்குறீங்களா? இல்லை. ஆனால் பெரும்பாலும் அவங்க மக்கள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்க, அவங்களுடைய ஒரு குறிப்பிட்ட இறைவன்ட்ட வாங்கணும்ல அவங்க பெருசாக பார்க்கறது கிடையாது. அவங்களுக்கு வந்து மன திருப்தி, அது பேரு புகழ், நீங்கள் டீட்டெயிலாக விசாரிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டைரக்ஷன் தான் அதிகமாக இருக்கும். வருவாங்க. அப்போ அது வேற இந்த ரூட்ல பிழை. ஆமாம். அப்போ யார்கிட்ட இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட கூலி பெறணும்னு ஆசைப்பட்டா தப்பு. கரெக்ட் தானே? கரெக்ட். அது தவறான தத்துவம். அதை அந்த சிரிப்பில் என்ன காண முடியுமோ அதான் காண முடியும், அங்கே காண முடியாது. அவ்வளோதான் விஷயம். ரைட். அப்போ இந்த இடத்துல நம்மளுடைய கருத்து என்ன? இந்த இடத்துல என்ன பார்க்க வருகிறோம் என்று சொன்னால், திருக்குறான் இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகின்றான்? வெளிப்படையான செயல்பாடு இல்லை பாயிண்ட், வெளிப்படையான செயல்பாடும் தான். ஆனால் அந்த செயல்பாட்டுக்குள்ள அந்த ரூஹ் என்னது, அதுக்கு வேல்யூ கொடுக்கறது என்னது,
அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியத்து நோக்கம், அதுக்கு அந்த கட்டுப்பட வேண்டிய அந்த வழிமுறைகள். அதனால தான் இங்கே மறுமையை நாடி ஒரு மூமினாக இருந்து செயல்பட வேண்டும் என்ற வசனம் வருவதை பார்க்கிறோம். இப்போ நம்ம இந்த நியத்துன்ற பகுதியை நம்ம என்ன செய்கிறோம், இன்றைய உரையில் நம்ம முற்படுத்தி பேசிக்கொண்டு வருகிறோம். அப்போ இது ஒரு மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்ம ஒரு கிராஜுவேஷன் செரிமனி ஒரு காலேஜுக்கு போயிருந்தோம். அப்போ அதை முடிச்சுட்டு அடுத்த வகுப்பை கல்லூரி மாணவிகள் தொடங்குறாங்க ஒரு கல்லூரியில், இஸ்லாமிய கல்லூரி தான். அப்போ எந்த நோக்கத்துக்கு நீங்கள் கல்லூரிக்கு வந்தீங்க? கல்லூரிக்கு எதுக்கு படிக்க வந்தாங்க? என்ன நோக்கம் இருக்கும்? உலக கல்வி, எந்த கல்வியாக இருந்தாலும் தான், மார்க்க கல்வியாக இருக்கட்டுமே. ஓகே, பல மாதிரி நோக்கம் இருக்குது. சில பேர் என்ன, அவங்களுக்கு 3 வருஷம் முடிச்சு டிகிரி வாங்கணும். அப்போ டிகிரி வாங்கணும்னு ஆசைப்பட்டால் டிகிரி வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா? வாங்குவாங்க. ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, டிகிரி வாங்கியிருப்பாங்க, ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, எதையும் படிச்சிருக்க மாட்டாங்க. டிகிரி வாங்கலாம், இப்போ எதையும் படிக்காமல். இந்தியாவில் உதாரணமாக நம்ம நம்ம இந்த ஹியூமனிட்டிஸ் அல்லது பொதுவாக எந்த ஃபீல்டாக இருந்தாலும் சரி, எதுவும் படித்து ஒன்றும் புரியாமல் டிகிரி வாங்க முடியும்னா ஈஸியாக வாங்கலாம். அதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது, அது வேறு விஷயம், அதுக்கு செப்பரேட்டாக கிளாஸ் நடத்தணும். சரியா, அது ஒரு மேட்டர் இல்லை. ஆனால் என்ன பிரச்சனை, டிகிரி வாங்கி அதில் என்ன கிடையாது, ஒரு நோக்கம் இல்லை. அதே சமயத்தில் டிகிரியை வாங்கக்கூடிய விஷயத்தை ஒரு காரணமாக பயன்படுத்தி, ஏன்னா கட்டாயமாக 6 மாதத்துக்கு ஒரு எக்ஸாம் எழுதணும், 3 மாதத்துக்கு ஒரு இப்படி எக்ஸாம்லாம் அப்படி வைப்பாங்க. அப்படி ஒரு சூழலை ஏற்படுத்தும் போது நம்ம என்ன செய்வோம், படிக்கிறவங்க சரி எக்ஸாம் வச்சுட்டான்னு படிப்போம். ஆனால் இதை ஒரு காரணமாக பயன்படுத்தி என்ன செய்ய நோக்கம் வைக்கலாம், கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும், முடிஞ்ச அளவுக்கு அந்த இல்மை கற்றுக்கிறதுக்கு இதை ஒரு காரணியாக பயன்படுத்த வேண்டும் என்று முயற்சி செய்து, அந்த கல்வி மூலமாக அது இறைவன் நமக்கு இறை நெருக்கத்தை பெறுவது அல்லது சமுதாயத்துக்கு பயன் தர வேண்டும், இதன் மூலமாக நன்மை கிடைக்கும், இப்படிலாம் நோக்கத்தை வச்சிருந்தோம்னு சொன்னால், அதே கல்வி அதே 3 வருஷம் படிக்கும் பொழுது இவன் என்ன செய்வான், இல்மையும் கற்றுக்குருவான், அந்த இல்மில் ஒரு ஆர்வம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு மேலே என்ன செய்யலாம், அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்த முடியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் எல்லாரும் அதே 3 வருஷம் தான் படிப்பான், எல்லாரும் அதே மாதிரி தான் டிகிரி வாங்கிட்டு வருவான். ஆனால் அந்த நோக்கத்துக்கு ஏற்ப என்ன ஆகும், இந்த உலகத்திலேயே பலனை டிஃப்ரெண்ட்டாக பார்க்கலாம். அந்த நோக்கத்திலேயே மறுமை வெற்றி, அந்த மறுமை சம்பந்தமான பலன், இறை நெருக்கம், அதை மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக இறை நெருக்கத்தை பெறுவது எல்லாம் நோக்கமாக இருந்தால் என்ன ஆகும், அது அதே 3 வருஷம் பெரிய லெவலுக்கு அவனை ஒரு வித்தியாசமான இடத்துக்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு பார்க்குறோம். இதே மாதிரி ஆசிரியர் கற்றுக் கொடுக்குறார், கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன செய்யலாம், நோக்கம் என்ன மாதிரி நோக்கம் வைக்கலாம், சம்பாதிக்கிறது கற்றுக் கொடுக்கலாம், ஏதோ கடமை சிலபஸை முடிச்சுவோம் அப்படின்னு கற்றுக் கொடுக்கலாம், அல்லது கற்றுக் கொடுப்பதன் மூலமாக மக்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு அறிவை அந்த அதாவது கல்வியை கொடுத்து அதன் மூலம் அவங்க என்ன செய்யணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும், இதன் மூலமாக நம்ம இறை திருப்தியை பெற வேண்டும் அப்படின்னு நோக்கத்தை வைக்கலாம். கற்றுக் கொடுப்பதன் மூலமாக நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசிரியர் நோக்கத்தை வைக்கலாம். ஏன்னா நல்லா கற்றுக்கிறதுக்கு என்ன தெரியுமா செய்யணும், கற்றுக் கொடுக்கணும். அப்போ நல்லா கற்றுக் கொடுத்தா இங்கே நல்லா கற்றுக்கலாம், அதன் மூலம் கற்றுக்கிட்டு இன்னும் நல்லா கற்றுக் கொடுத்து இறை நெருக்கத்தை பெறலாம், நோக்கம் வைக்கலாம். அப்போ எப்படியெல்லாம் நோக்கம் இருக்கிறதோ அதற்கேற்ப ஒரே செயல்பாடு பல வகையில் அதிகப்படியான இறை அதாவது பலனை இறைவன் முன்னிலையில் நமக்கு பெற்றுத்தரும் என்பதை பார்க்கிறோம். அப்போ செயல்பாடு என்னென்ன நோக்கம் எல்லாம் அந்த செயல்பாடுக்கு பின்னாடி இருக்குதோ அந்த நோக்கத்திற்கு ஏற்ப நமக்கு அந்த செயல்பாடு மூலமாக பலனை பெற்றுக்கொள்ள முடியும். அதே மாதிரி இந்த நோக்கத்துக்கு என்ன பவர் இருக்கு அப்படின்னு சொன்னால், நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் செயல்பாடு செய்யாமலே நோக்கம் என்ன செய்யும், சில சமயத்தில் பெரிய அளவில் வெற்றியை கொண்டு போய் விட்டுரும். நோக்கத்துக்கு என்ன பவர்னு சொன்னால், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நோக்கத்தை என்ன வெயிட்டை கொடுக்குறான்னு சொன்னால், சில சமயம் நோக்கம் மட்டும்தான் இருந்திருக்கும் சின்சியராக, செயல்பாடே இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் செயல்பாடு செய்ததை தாண்டின அளவுக்கு பெரிய அளவுக்கு என்ன செய்யும், அது பலனை பெற்றுத்தரும். அப்போ அந்த நோக்கத்துக்கு பவர் இருக்குது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸில் சொல்லி காட்டுகிறார்கள், தபூக் யுத்தத்துக்கு மக்கள்லாம் போகிறாங்க, சஹாபிகள்லாம் போகிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, தபூக் யுத்தத்தில் அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அந்த ஹதீஸில் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. அப்போ அந்த யுத்தத்தில் அவங்க போகிறாங்க, அதில் ரொம்ப கடுமையான யுத்தம், அது தபூக் யுத்தத்துக்கு போகிறது, ரொம்ப தூரம் பிரயாணப்பட்டு போகிறாங்க, ரொம்ப சிரமத்தை மேற்கொள்கிறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படி கஷ்டப்பட்டு அவங்க போயிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் அந்த சஹாபிகள்கிட்ட சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன பில் மதீனத்தில் ரிஜாலன், மதீனாவில் ஒரு குரூப் இருக்கிறாங்க, மாசிர்த்தும் மசீரன், உங்களுடைய இந்த கஷ்டமான தூரத்தை அவங்க என்ன செய்யலை, பயணிக்கவில்லை. ஒலா கத்தாத்தும் வாதியன், நீங்கள் பள்ளத்தாக்களை எல்லாம் கடந்து சிரமப்பட்டு வந்தீங்க, அதையும் அவர்கள் செய்யவில்லை. இல்லா கானு மாக்கும் ஹபசஹுல் மரது, அல்லது
ஏதோ ஒரு காரணம் வந்து அவங்களை தடுத்துருச்சு வர விடாம. அல்லது இன்னொரு வாயில சொல்லுவாங்க இல்லா ஷரிகூக்கும் ஃபில் அஜ்ர், உங்கள்கிட்ட ஆனால் தொடர்ந்து கூலியில பங்காளியாக வந்துகிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு குரூப் அங்கே இருக்கு. எங்க அவங்க எங்கேயும் நவரல, மத்திய வீட்டில் இருக்கிறாங்க. இவங்க என்ன செய்யறாங்க, பிரயாணப்படுறாங்க, கஷ்டப்படுறாங்க, அந்த வெயில், தூரம், சிரமம் எல்லாத்தையும் கஷ்டத்தை தாண்டி போறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மதீனால ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்பு உங்களோட வரல, உங்களோட பள்ளத்தாக்க கடக்கல, எந்த கஷ்டத்தையும் படலை. ஆனால் அவங்க வரணும்னு ஆசைப்பட்டாங்க, வர முடியாமல் ஒரு சூழல் ஏற்பட்டதுனால வரவில்லை. ஆகவே உங்களுடைய கூலியில முழு பங்காளியாக இருக்கிறாங்க என்று சொல்வதை பாருங்க. அப்போ பாருங்க, அப்போ எண்ணம் என்ன செய்யும், செயல்பாடு செய்கிற அந்த மக்களுடைய சில சமயம் செயல்பாடு செய்யக்கூடியவங்க கூட ஏதோ ஒரு வகையில் என்ன செஞ்சிடலாம், சம்டைம்ஸு ஏதாவது ஒரு தவறான எண்ணம் அல்லது மக்கள் பார்க்கணும் அப்படி இப்படி ஏதாவது வந்துட்டு அது குறைபாடாயிரும். ஆனால் இதெல்லாம் தெரியாமல் சீக்கிரட்டாக நீயத்தோடு இருக்க உங்களுக்கு என்ன செய்யும், பெரிய கூலி கிடைக்கும் என்பதை பார்க்கிறோம். அதே மாதிரி ஒரு ஃபேமஸான இன்னொரு ஹதீஸ், அந்த நீயத்தை வச்சு எந்த அமலுமே செய்யாமல் இறைவன்ட்ட பாவம் பண்ணி பெற்று சொர்க்கத்துக்கு போன சம்பவம் ஏதாவது சொல்ல முடியுமா? அந்த 100 பேர் கேஸு, 100 பேரை கொலை பண்ண அந்த பனி இஸ்ரேல் காலத்தினுடைய அந்த இதை பார்க்குறோம்ல, ஒன்றுமே பண்ணலை. இன்னும் அந்த 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 ஊரை போய் அடைஞ்சு அடுத்த ஸ்டெப்புக்கே போகல. கரெக்டா? நம்ம வந்து பாவ மன்னிப்பு தேடி அடுத்த வேலையை செய்யணுன்ற நோக்கத்தை தான் ஸ்டெப் வச்சு போறாப்புல. இந்த நோக்கத்தில் போனதுக்கே என்ன ஆயிடுது, பாவ மன்னிப்பு கிடச்சி வெற்றியாளனாக மாறக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. எந்த செயல்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த நோக்கம் வந்து ரொம்ப பவர்ஃபுல் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். சரியான நோக்கத்தை வச்சு நம்ம பயணித்தோம் என்று சொன்னால் அதை செய்ய முடியாட்டியும் நமக்கு பலன் கிடைக்க வாய்ப்புக்கு. இடையில ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டு இருந்தோம் ஒரு 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 குழுவோட. அப்போ அதில் ஒரு உஸ்தாத் வந்து உட்காந்துருந்தாப்புல பேசுனாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு நன்மையான காரியம் செய்யணும்னு வைங்களேன், ஒரு பில்டிங் கட்டி கொடுக்குற மாதிரி ஒரு காரியம். அப்போ எல்லாரும் பேசுகிறாங்க இந்த காரியத்தை செய்யணும். ஆனால் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்பதற்காக அவங்க ஒரு 3-4 குரூப்பு முயற்சி பண்ணுறாங்க. அப்போ ஒரு குரூப்பு இங்கே வந்து பேசுகிறாங்க. அப்போ ஒரு கேள்வி கேட்கப்படுது, நம்ம இந்த வேலையை செய்யணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம முடிவு எடுத்து செய்யலாம்னு அவங்கள்ட்ட ஒப்புதல் கொடுக்குறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தங்க ஒப்புதல் கொடுத்து செஞ்சுட்டாங்கன்னா நமக்கு செய்ய முடியாமல் போயிருமே அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நீயத்துக்கு கெட்டின கூலி கிடைச்சிடும் அப்படின்னு. புரியுதா உங்களுக்கு? நம்ம அந்த நேரத்தை நீயத்தை வச்சு சரி நம்ம கெட்டிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் நீங்கள் ஸ்டெப் எடுக்கும்போது அது ஏற்கனவே முடிஞ்சு போச்சுன்னு சொன்னால் வருத்தப்பட ஒன்றும் இல்லை. அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த இடத்துல கெட்டாமலே கெட்டின கூலி தரான்னு அர்த்தம். அப்போ நீயத்து வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயம் மார்க்கத்தில். நீயத்து என்ன செய்யும், பெரிய நம்ம எதிர்பாராத மிகப்பெரிய கூலியை தரும். அதனால தான் வாழ்க்கையில் நம்ம முன்னாடி பேசும்பொழுது வேற ஒரு தலைப்பில், அதாவது பவர் ஆஃப் ஸ்மால் திங்ஸ் அப்படின்னு பேசியிருக்கேன். நான் இங்கே பேசியிருக்கேன்னா இங்கே பேசுகிறது ஞாபகம் இல்லை. அதாவது ஒரு வாழ்க்கையில் தொடர்ந்து நம்ம என்ன செய்யணும், சில வளமைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வளமை என்னது, இப்போ உதாரணமாக திருக்குறானை ஹிஃபுல் பண்ணணும்னு ஒருத்தர் ஆசைப்படுறார் உதாரணத்துக்கு. அப்போ டெய்லி என்ன செய்யலாம், ஒரு 2 ஆயத்து 3 ஆயத்து மனனம் செஞ்சுக்கிட்டே நோக்கம் எப்படி இருக்கும் அவருக்கு, நம்ம எப்படியா திருக்குறானை மனனம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் முயற்சி செய்தால் திடீர்னு கொஞ்ச நாள் போச்சுன்னா மனனமும் செஞ்சிடலாம், செய்ய முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதே டைமில் செய்ய முடியாமல் ஒரு தடை ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டு விட்டால் என்ன நடக்கும், அந்த நன்மை தொடர்ந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த அந்த அவர் இவ்வளவு செஞ்ச நன்மை கூட அல்லாஹ் தந்துருவான். இப்போ அதனால தான் வாழ்க்கையில் நமக்கு என்ன இருக்கணும்னு சொன்னால் பெரிய பெரிய எண்ணம் இருக்க வேண்டும். நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யணும், நம்ம என் வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கையினுடைய சாதனை இறைவனுக்கு முன்னாடி என்ன இருக்கணும், அப்படி ஏதாவது ஐடியா இருக்கா நமக்கு, நான் இதை செய்யணும் அதை செய்யணும், இப்படி ஒரு பெரிய இதை கிரியேட் பண்ணணும், அல்லது நம்ம இந்த அளவுக்கு கற்றுக்கொள்ள வேண்டும், இதன் மூலம் இறை நெருக்கத்தை பெற வேண்டும், அப்படி ஏதாவது எண்ணம் இருக்கும் நமக்கு. அந்த எண்ணத்தின் அடிப்படையில் ஏதாவது 2 ஸ்டெப் எடுத்து வைக்கணும். நமக்கு தெரிஞ்சது குட்டி குட்டியாக 4 ஸ்டெப் எடுத்து வைப்போம். நம்மளுடைய இந்த ஸ்டெப்பை வச்சு அதையெல்லாம் செய்ய முடியுமா என்று நம்ம சொல்ல முடியாது. ஆனால் நல்ல நியத்தில் 2 ஸ்டெப் எடுக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் பெரிய ஒரு வெற்றியாக இறைவன் அதை கபூல் செய்தால் உலகத்திலையும் வெற்றியை காட்டி கண்ணில் காட்டிடுவான். அல்லது அப்படி ஒரு வாய்ப்பு இறைவன் தரவில்லை என்றால் அதனுடைய முழு பலனை எங்கே பெற்றுக்கிறோம், நம்ம மறுமையில் பெற்றுக்கிறோம். ஃபுல்லாக அக்செப்ட். நீ இப்போ என்ன நோக்கம் பண்ணியோ, ஒரு பெரிய பயங்கரமான பல்கலைக்கழகத்தை கட்டணும் நீங்கள் பிளான் பண்ணியிருந்தா கூட ஃபுல் பல்கலைக்கழகத்துடைய வெற்றியை கிடைச்சிடும். நீ ஸ்கூல் கூட கட்டிருக்க மாட்டேங்க. ஆனால் நோக்கம் எப்படி இருக்கணும், நல்ல நோக்கமாக இறை திருப்தியை பெறக்கூடிய நோக்கமாக நம்மளோட முயற்சி இருந்தால் அப்படி பெரிய வெற்றி தரும். நோக்கம் வந்து அவ்வளவு பவர்ஃபுல்லானது என்பதை இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே நம்ம என்ன செய்யணும், எப்போவுமே நோக்கத்தை சரி செய்வது, நோக்கத்தை சீர்படுத்துவது, இப்படிங்கிற விஷயத்தில் அதிகமாக கவனம் செலுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்.
அப்போ நோக்கத்தை பொறுத்த வரைக்கும் சில அறிஞர்கள் சொல்கிறார்கள், நோக்கத்தை சீர்படுத்த ரொம்ப கஷ்டமான வேலை அப்படின்னு. நோக்கம் தான் டக்குன்னு என்ன செஞ்சிடும், அப்படியே ரூட்டு மாதிரி போயிடும். நமக்கே தெரியாது நம்ம நல்ல நோக்கத்துக்கு ஒருத்தர் செய்ய வந்திருப்பான். இக்லாஸான நோக்கத்தில் ஒரு வேலை செய்ய தொடங்கி முடியும் போது எங்கே போயிருப்பான், இக்லாஸை விட்டு தூரமாக போயிடும். அதனால தொடர்ந்து இக்லாஸா நோக்கத்தை சீர்படுத்துவதற்கு அடிக்கடி நம்ம நோக்கத்தை எண்ணி பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ ஒரு காரியத்தை எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு குறைஞ்சபட்சம் டெய்லி ஏதோ ஒரு விஷயத்துக்காக குறைஞ்சபட்சம் இந்த விஷயத்தை எதுக்கு செய்கிறோன்னு யோசிச்சு பார்க்கணும். நானும் தான் நீங்களும் தான் யோசிச்சு பார்க்கணும்னு அறிவுரை சொல்றதுனால எனக்கு ஃபஸ்ட்டு அறிவுரை, உங்களுக்கு இந்த அறிவுரை. நம்ம ஏன் இந்த வேலையை செய்கிறோம், சரி இறை திருப்திக்காக, அப்படி ஒரு ஃபீலிங் நமக்கு வரணும். அப்படி நம்ம நோக்கத்தை சரிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ இறை திருப்திக்காக இந்த வேலையை செய்கிறோம். நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருக்கலாம், அதை இறை திருப்திக்காக தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சு நிறைய சம்பாதிச்சு மக்களுக்கு சேவை செய்யணும். இப்போ கிடைக்கிற சம்பாதித்தை வச்சு குடும்பத்தை காப்பாற்றுறோம் இறைவனுக்காக அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் எல்லாம் என்ன ஆகிடும், இறைவன்கிட்ட கூலி பெறக்கூடிய வேலைகளாக மாற முடியும். அப்போ டெய்லி ஒரு 2 தடவை 4 தடவை 5 தடவை 10 தடவை அல்லது எத்தனை தடவை வேணாலும் சரி, நம்ம எதுக்கு இந்த வேலையை செய்கிறோம், இறை திருப்திக்காக செய்கிறோம், இறை நெருக்கத்தை பெற வேண்டும் என்ற நோக்கத்துக்காக நம்ம செய்கிறோம். இப்படிங்கிற முறையில் நோக்கத்தை நம்ம மீள்பார்வை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்யக்கூடிய சிம்பிளான சில வேலைகள் இதுவரைக்கும் பெரிய பலனை பெறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த செயல்பாடுகளை இறை நெருக்கத்தை தரக்கூடிய பெரிய வேலைகளாக மாற முடியும். எதை சரி செய்வதன் மூலமாக, நம்ம நியத்துகளை சரி செய்வதன் மூலமாக. அதே போல் நம்ம நியத்து சரியில்லாமல் ஏதாவது வேலை செஞ்சோன்னு வைங்க, அது நன்மை கிடைப்பதற்கு பதிலாக தீமையான ஒரு முடிவை நோக்கி நம்ம இட்டு சென்று விடும் என்பதை புரிஞ்சு 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிறோம். அப்போ நியத்தை சரி செய்வது மிக முக்கியம். அப்போ இந்த நியத்து சரியாக இருந்தால் நிறைய பலன் இருக்கு. அதில் மிக முக்கியமான ஒரு பலன் என்னவென்று சொன்னால், நம்ம இறைவனுடைய திருப்பொருத்தத்தை நாடி இறைவன் கூலியை மட்டும் நாடி சில வேலையை செஞ்சிருந்தீங்கன்னு வைங்க, அப்போ அந்த வேலை இந்த உலகத்தில் ஒரு மக்களுக்கு நம்ம உதவி செய்யதாக கூட இருக்கலாம். உதாரணமாக சவுதியில் இருக்கிறீங்க, ஊர்லேருந்து நம்ம சொந்தக்கார யாரையா ஒருத்தர் என்ன செய்வோம், கஷ்டப்பட்டு விசாரிச்சா கொடுத்து கூப்பிட்டு வந்திருப்போம். கொடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு அவர் பெரிய கொஞ்சம் வசதி வாய்ப்பெல்லாம் வந்த பிறகு உங்களவே திரும்பி பார்க்காம நன்றி இல்லாமல் நடந்துக்கக்கூடிய வாய்ப்பு பார்க்கலாம். கரெக்டா? அப்போ நம்மளே இன்னொரு சமயத்தில் உதவிக்கு போனோம்னு சொன்னால், என்ன பெருசாக உதவிக்கு வந்துட்டீங்க நீங்கள் அப்படின்னு நம்மளை மறுத்து பேசக்கூடிய வாய்ப்பு இருக்கலாம். அப்போ நமக்கு என்ன தோணும், நீ அங்கே ரோட்டில் சுற்றி இருக்கும்போது நான் தான் அவனை கூப்பிட்டு வந்தேன். கரெக்டா? கூப்பிட்டு வந்ததுக்கு ஒரு நன்றி கூட இல்லை, ஒரு மரியாதை அப்படி ஃபீல் பண்ணுவோம். நம்ம இந்த ஃபீலிங் மனசில் வரதான் செய்யும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம யாராக இருக்க மாட்டோம், மனசில் இருக்க மாட்டோம், மலைக்கு கேட்டுக்கல போயிடுவோம். ஆனால் இந்த இடத்துல நம்ம நியத்து, நான் எதுக்கு செஞ்சேன், அல்லாஹ்வுடைய திருப்பத்துக்காக செஞ்சேன், எனக்கு கூலி தருவான். மக்கள் மனிதன் சொன்னால் என்ன செய்வான், மனிதன் நன்றி கெட்டவன்றதுக்கு ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பான். அப்படிதான் அவனும் ப்ரூவ் பண்ணுவான், எல்லாரும் ப்ரூவ் பண்ணிட்டு இருப்போம். ஆக நம்ம என்ன செய்யணும், அது என்னை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நோக்கம் சீராக இருந்தால் பாதிப்பு என்ன செய்யாது, நம்ம மேலே தாக்கத்தை செலுத்தாது. நோக்கம் பிழையா இருக்க எவ்வளோ உங்களுக்கு பாதிக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ எண்ணத்தை காட்டுது. நம்ம நோக்கம் வேற இடத்துல பிரச்சனை இருக்கு. நமக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு மனிதன் நம்ம உதவி செய்து அவங்க நம்மள்ட்ட தப்பாக நடந்து கொண்டால் நமக்கு பாதிப்பை ஏற்படுத்துதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது எதை காட்டுது, நமக்கு எதை காட்டுது சொல்லுங்க, எனக்கு கேள்வி புரிஞ்சதே இல்லையா? நம்ம ஒரு மனிதன் நம்ம ஒரு நன்மை செய்கிறோம், உதவி செய்கிறோம், அவங்க நம்மள்ட்ட ஏதாவது தவறு நடந்துக்கிற போதோ அல்லது சரியான மரியாதை செலுத்தும் போதோ நமக்கு பாதிப்பு ஏற்பட்டா நமக்கு அது எதை காட்டுது, நமக்கு வேற ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குன்னு காட்டுது. அந்த இடத்துல நம்ம இறைவனோட உள்ள நெருக்கம், இஹ்லாஸ், நியத்து இது சீரா இருந்துச்சுன்னு சொன்னா நம்மளே ஆச்சரியப்படக்கூடிய என்ன பார்க்கலாம், இதெல்லாம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது. நம்ம சும்மா சிம்பிளா கடந்து போக முடியும். எப்ப கடந்து போக முடியும் என்றால், நீங்க பலனை யார்கிட்ட எதிர்பார்த்தீங்க, கூலியை யார்கிட்ட எதிர்பார்த்தீங்க, என்ன நோக்கத்துக்கு செஞ்சீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டினான், வயதுஇமுன தஆம அலா ஹுப்பிஹி மிஸ்கீனன் வயதீமன் வஸீரா இன்னமா நுத்இமுக்கும் லிவஜ்ஹில்லா லா நுரீது மின்கும் ஜஸாஅ வலா ஷுக்குரா என்று அல்லாஹ் சொல்றான். இப்போ அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி யுத்தயுமூன தாம அலா ஹுப்பிஹி. ஹுப்பிஹி இந்த இடத்துல 2-3 மீனிங் இருக்கு. ஒரு மீனிங் என்னன்னு சொன்னா, உணவு மேலேயே அவங்களுக்கு ஹுப் இருக்குது, அவங்களுக்கே உணவு தேவை. அப்படி இருந்தால் அவங்க என்ன செய்வாங்க, நம்ம தேவையும் தாண்டி அல்லாஹ்வுடைய திருப்பத்துக்காக கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றாங்க, லா நுரீது மின்கும் ஜஸாஅன், உங்கள்கிட்ட இதுக்காக பலன் கூலி ஒன்றும் தரவில்லை, நீங்கள் ஏதாவது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா செய்யணும், எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும் அல்லது ஏதோ ஒரு வகையில் பலனை தர வேண்டும், தேவையில்லை. ஷுக்குரா நீங்கள் நோட்டீஸ் அடிச்சு ஒட்டி ஒன்றும் செய்ய தேவையில்லை, எதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. ஏன்னா எங்களுக்கு எங்கேருந்து இது கிடைக்க போகுது, இங்கே கொடுப்பான், எங்களுக்கு கலெக்ஷன் வேற இடம், உங்கள்கிட்ட இல்லை கூலி வாங்குவது,
இதை தான் எல்லா நபிமார்களே சொன்னாங்க, என்னுடைய கூலி ரப்புட்டு இருக்குது, நீங்கள் கூலியெல்லாம் தர தேவையில்லை, நேர்வழியை காட்ட வந்திருக்கேன், நேர்வழியை பாரு, இதில் தான் உனக்கு வெற்றி இருக்குது, இதை சொல்லுவதான் என்னுடைய நோக்கம், கூலி ரப்புல் ஆலமீன்ட்ட இருக்குது. அப்போ நோக்கம் சீர்படுவது நம்மளே என்ன செய்யும், பல்வேறு உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்பு, கஷ்டம், சிரமம், மன அழுத்தம், இறுக்கம்னு இந்த எல்லா விஷயத்தையும் என்ன செய்யும், நம்மளை ராகத்தாகும். குடும்பத்தில் உறவுகள் பாருங்கள், நிறைய உறவுகளில் பல சிக்கல் எப்படி இருக்கும், நோக்கத்தை நம்ம சீர்படுத்தினா இந்த பிரச்சனையே சரியாகாது, நம்ம சரியாயிடலாம் அப்படின்னா அதுலேருந்து நமக்கு பிரச்சனை வராது, அந்த வகையில் சரி பண்ணலாம். ஏன்னா மக்களை எல்லாம் திருத்த முடியும், உலகத்தில் உள்ள எல்லாரும் திருந்தினா தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு நினச்சோம்னாக்கா என்ன நடக்கும், சந்தோஷமாக இருக்க வேண்டாம்னு முடிவு பண்ணுறோன்னு அர்த்தம், அவ்வளோதான் பாயிண்ட். கரெக்ட் தானே? நம்ம என்ன செய்யணும், நம்ம நோக்கங்க, அதுக்கு ஒரு வழி தான் நோக்கத்தை சீர்படுத்துவது. இறைவன் என்ன எந்த நோக்கத்துக்காக செய்கிறோம் அப்படிங்கிறத நம்ம நெறிப்படுத்தினோம் என்று சொன்னால் இந்த சிக்கல்லேருந்து நம்ம என்ன செய்யலாம், நம்மை பாதுகாத்து கொள்ளலாம். அப்போ அது மாதிரி அந்த நியத்தை சரி பண்ணுது நம்ம சரி செய்தோம் என்று சொன்னால் சிம்பிளான செயல்பாடுகள் மிகப்பெரிய பலனை தரக்கூடிய செயல்பாடாக மாறலாம். ஒரே விஷயத்தில் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, ஒரு விஷயத்துக்கு நீங்கள் நிறைய நோக்கத்தை யோசிச்சு பாருங்கள். இப்போ உதாரணமாக நீங்கள் கல்வி கற்றுக் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் அதை வச்சு நிறைய நோக்கத்தை யோசிங்க. நீங்கள் மருத்துவத்துறையில் கல்வி கற்றுட்டு வந்து மருத்துவர் வேலையை பார்க்குறீங்க, இப்போ கற்றுக்கொள்ளும் போது நோக்கம் வச்சிருக்கலாம், என்னது, இறை திருப்தியை நாடி மக்களுக்கு சேவை செய்வதன் மூலமாக இறை நெருக்கத்தை பெற வேண்டும். இப்போ வேலை செய்யும் போது என்ன செய்யணும், அல்லாஹ்வுக்காக மக்களை சேவை செய்வதற்காக நான் செய்கிறேன், நம்ம எந்த வேலையாக இருந்தாலும் சரி. இப்படி ஒரே விஷயத்துக்கு பல கோணத்தில் இப்படியெல்லாம் எனக்கு நன்மை அல்லாஹ் தர வேண்டும் என்று யோசிச்சா அல்ல தானே, நம்ம தான் என்ன செய்யணும், இப்படியெல்லாம் எனக்கு யாருந்தாலும் கேட்கணும், அவ்வளோதான். அல்லது அப்படி யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த வகையில் இப்படி நீயத்தை நம்ம சரி செய்து இறை நெருக்கம், இறைவனுக்காக பலன் வேண்டும் என்றெல்லாம் கேட்டவங்க அந்த எண்ணி பார்க்கக்கூடிய அந்த வளமையை நம்ம ஏற்படுத்துகிறோம்னு சொன்னால் நமக்கும் இறைவனுக்குள்ள நெருக்கம் என்ன ஆகும், ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பே வரும். நமக்கும் இறைவனுக்குள்ள, இது எனக்கும் இறைவனுக்குள்ளதுப்பா, நீ ஒதுங்கிக்கோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு நெருக்கமும் ரிலேஷன்ஷிப்பும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது, அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே இன்னமல் ஆமால் பின்னியாத் என்று சொல்லக்கூடிய அந்த ஹதீஸின் அடிப்படையில் நம்ம நோக்கத்தை சீர் செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த நமது நோக்கங்களை எல்லாம் சீர் செய்து நமது செயல்பாடுகளை எல்லாம் இறைவன்ட்ட மிகப்பெரிய கூலியை பெறக்கூடிய செயல்பாடுகளாக ஆக்கி, அதே போல் முக்கியமான பல நோக்கங்களை நோக்கி நம்ம திட்டமிட்டு நகர்வோம். அதை நம்ம சரியான முறையில் வாழ்க்கையில் செய்ய முடியாட்டி கூட இன்ஷா அல்லாஹ் தாலா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவருடைய கருணையினால் நமது நோக்கங்களை எல்லாம் செய்த செயல்பாடுகளாகவே புரிந்து கொண்டு நமக்கு பலனை தர போதுமானவனாக இருக்கிறான். ஆகவே இந்த விஷயத்தில் நீங்களும் நானும் கவனத்தை செலுத்தி நமது நோக்கங்களை சீர்படுத்திக் கொள்வோம். இந்த ஹதீஸை மீண்டும் மீண்டும் நினைவூட்டி கொண்டு அதே போல் டெய்லி நோக்கத்தை தஜ்தீது பண்ணுறது, அதாவது புதுப்பிப்பது மாதிரி எதுக்கு செய்கிறோம், இறை நெருக்கம் முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை யோசித்து பார்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல பாக்கியத்தை எனக்கு உங்களுக்கு தந்தல்வானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாழ்த்துதவன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.